ஓகே. ஹே ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து .NET அப்ளிகேஷன் டீபக்கிங். இது வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒரு புது கான்செப்ட்லாம் கிடையாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் ரெகுலராக பண்ணுற சேம் டீபக்கிங் தான். எந்த ஸ்பெஷலும் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்க எல்லா டீபக்கிங் டெக்னிக்ஸும் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா அது கிடையாது. எய்ம் என்னன்னா, இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீபக்கிங் டெக்னிக்ஸை எந்தெந்த சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஇ டீபக்கிங். இது வந்து டெய்லி நம்ம பண்ணுற ரெகுலர் ஒர்க்கு. இதில் எந்த நியூ ஃபங்க்ஷனாலிட்டியும் இல்லை. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஇ ரிமோட் டீபக்கிங். இது என்ன சினாரியோவில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டீங்க, அடுத்த என்விரான்மெண்ட்டில் அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் அது ஒரு இன்டகிரேஷன் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் யூஏடிஏ என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் QA என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் அந்த அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு எரர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் ஒரு எக்ஸப்ஷன் வருது, அவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியுது. ஆனால் அவங்களால டீபக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மிஷினில் கோடு இல்லை, அந்த மிஷினில் கோடும் இல்லை, விஷுவல் ஸ்டுடியோவும் இல்லை. ஆனால் அப்ளிகேஷன் அந்த மிஷினில் ரன் ஆகுது. ஸோ நம்ம வேற ஒரு மிஷினில் கோடு இருக்குது, சோர்ஸ் கோடு இருக்குது, அப்ளிகேஷன் வேற மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த மிஷினில் விஷுவல் ஸ்டுடியோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இல்லை. அந்த சமயம் நம்ம என்ன பண்ணலாம்னா, கோடு இருக்க மிஷினையும் அப்ளிகேஷன் ரன் ஆகிற மிஷினையும் கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கில் நாம் டீபக் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரிமோட் டீபக்கிங். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரேசிங் அண்ட் லாகிங். ட்ரேசிங்கும் லாகிங்கும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான டெக்னிக் கிடையாது. பட் நீங்கள் என்னென்ன ஈவெண்ட் வழியாக போச்சு, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்ன வேல்யூ இருக்குது, அந்த செஷன் ஐடிலாம் பர்சிஸ்ட் ஆயிருக்கா, அந்த மாதிரி பேசிக் டயக்னோஸ்டிக் டீட்டெயிலை பார்க்குறதுக்கு ட்ரேஸை யூஸ் பண்ணலாம். ட்ரேஸை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கோடில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியிருக்காது. அடிஷ்னலாக சிஸ்டம் என்விரான்மெண்ட் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேஸை வச்சு எடுத்துடலாம். லாகிங் வந்து நான் வந்து டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன். ஏன் இந்த டபுள் ஸ்டார்னா, இது கொஞ்சம் நிறைய கோடு அடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா கோடு அடிக்கணும். நீங்கள் லாக் பண்ணுற கான்செப்டில் அங்கே கோடு எழுதுனா தான் அது எல்லாமே லாக் ஆகும். ஸோ இது வந்து அந்த அளவு வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டே லாகிங் எல்லாம் லாக் பண்ணுறது, கோடு எழுதிட்டு லாகை எனேபிள் டிசேபிள் பண்ணுறது வேற. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னா அதை இந்த லாகிங்கில் பண்ண முடியாது. லாகிங்ன்றத இதை வச்சு டீபக் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும் போதே இந்த அப்ரோச்சை நீங்கள் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் ட்ரேசிங். ஓகே, ஸோ நார்மல் ட்ரேஸ்னா பேஜ் லெவலில் மட்டும்தான் ட்ரேஸ் பண்ணிச்சு. நெட்வொர்க் ட்ரேசிங் இந்த அப்ரோச் என்ன பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டெவலப் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் டைரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக ஒர்க் ஆகிடும், எந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா வந்து உங்கள் மிஷினில் இன்டர்நெட் இல்லைன்னா ப்ராக்ஸி வழியாக ஒர்க் ஆகும், அதுவும் ஒர்க் ஆகிடும். பட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடித்தோடனே கிளைண்ட் மிஷினில் போடுறீங்க. கிளைண்ட் மிஷினில் வந்து என்ன ஆகுன்னா, நீங்கள் இன்னொரு சர்வீஸை கனெக்ட் பண்ணும்போது அந்த ரிக்வெஸ்ட் வந்து டைரெக்டாக அந்த சர்வர்லேருந்து போகாது. சர்வர்லேருந்து ஒரு ஃபயர்வாலுக்கு போகும், ஃபயர்வால்லேருந்து இன்னொரு ப்ராக்ஸிக்கு போயிட்டு ஃபயர்வால், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மல்டிபிள் சர்வருக்கு போயிட்டு வரும். ஃபயர்வால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பர்டிகுலர் ஒரு சில போர்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணாத, ஒரு சில ஐபி எல்லாம் கனெக்ட் பண்ணாதன்ட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோவை அந்த ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டோ யூஏடி என்விரான்மெண்ட்லேயோ நீங்கள் போய் டீபக் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நெட்வொர்க்கில் வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, மிஷின் 1லேருந்து ரிக்வெஸ்ட் போகும், மிஷின் 2க்கு போகும் ப்ராக்ஸிக்கு, மிஷின் 2லேருந்து மிஷின் 3 வந்து ஃபயர்வாலுக்கு போயிருக்கு, மிஷின் 3லேருந்து அந்த ரிக்வெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீட் ஆகலை, அங்கே பிளாக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அதை எப்படி எந்த மிஷின் வரைக்கும் போச்சு, எந்த மிஷின்லேருந்து ரிக்வெஸ்ட் மேற்கொண்டு போகல அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா நெட்வொர்க் ட்ரேசிங் பண்ணலாம். நெட்வொர்க் ட்ரேசிங் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் கோட்லாம் எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். ஜஸ்ட் அது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஒரு நீங்கள் ஒரு 10 லைன் மட்டும் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள் ஆகி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். நம்ம அதையும் ஒரு சின்ன டெமோ மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெமரி டம்ப் அனலைசர்.
ஓகே, ஸோ இதை வந்து இந்த டாப்பிக்கை அந்த லாஸ்ட் ப்ரெசன்டேஷன் போகும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ முடியும் போது உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு டாப்பிக்காக போக போக உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஇ டீபக்கிங். எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் உள்ள நம்ம அப்ளிகேஷனை டீபக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆல்ரெடி எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான். எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக டீபக்கிங்னு போனாலே பிடிபி ஃபைல்ன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பிடிபி ஃபைல், அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் கிளியராக டீபக் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் ஐடிஇ விஷுவல் ஸ்டுடியோவோட இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வச்சு டீபக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிடிபி ஃபைல் வேணும். ப்ரோக்ராம் டேட்டாபேஸ்ன்றது தான் இந்த பிடிபி ஃபைலோட ஃபுல் அப்ரிவேஷன். அதுக்கு சின்ன ஒரு சாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஃபார்மெட்டை யார் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் இந்த ஃபார்மெட்டோட ஓனர். PDB is a file format which is used to store debugging information for program. எக்ஸாம்பிள் எல்லா DLL EXE எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு PDB ஃபைல் கிடைக்கும். நம்ம வந்து சோர்ஸ் கோடோட லைன் நம்பர் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த PDB ஃபைலில் இருக்குன்றோம். இது எப்போ ஜென்ரேட் ஆகும்னா நம்ம எப்போ நம்மளோட அப்ளிகேஷனை கம்பைல் பண்ணுறோமோ அப்போ இந்த ஃபைலு ஜென்ரேட் ஆகும். இந்த PDB ஃபைலை வச்சு ஒரு சின்ன டெமோ இருக்கு. நம்ம அந்த டெமோவை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது என்னோட ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் என்ன ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்க்ரீன் வேல்யூ 1 வேல்யூ 2 கொடுத்துட்டு ரிசல்ட் என்னன்னா அந்த ரிசல்ட் பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட் டிவைட் மட்டும் பண்ணி அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஓகே, என்னோட வேல்யூ வந்து 6 டிவைடட் பை 3 ரிசல்ட் 2 கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது சும்மா ஒரு சின்ன டிவிஷன் மட்டும் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலோட ஓப்பனிங் கண்டெய்னிங் ஓகே, அதோட அப்ளிகேஷன் வந்து இங்கே தான் EXE ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து அப்ளிகேஷன் ஃபைலு, இது வந்து அந்த PDB ஃபைலு. இந்த எப்போல்லாம் உங்களுக்கு EXE பில்ட் ஆகுதோ அது கூட இந்த ப்ரோக்ராம் டேட்டாபேஸ் ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எத்தனை சோர்ஸ்ல இருக்கோ அந்த லைனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன். PDB ஃபைல்ல இங்கே பழக்கம் போல 3 4 கொடுத்து ரிசல்ட் கொடுக்குறேன். 3 டிவைடட் பை 4 0. எனி நம்பர் டிவைடட் பை 0 உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் அடிக்கும். அந்த எக்ஸெப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கும். எரர் வந்து இந்த லைன் நம்பர்ல அடிச்சிருக்கு. இதான் வந்து எரரோட டீட்டெயில். ஓகே, இந்த எரர் டீட்டெயிலை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸ்டாக் ட்ரேஸ் இல்லாம வேல்யூ டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ex டாட் மெசேஜ் பிளஸ் es டாட் ட்ராக் ட்ரேஸ் ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பில்டு ரீபில்ட் சொல்யூஷன் புது ஃபைல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் என்னோட EXE ஃபைலை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்ளிகேஷன் உள்ளேருந்து ரன் பண்ணாமல் ஏன் வெளியே ரன் பண்ணி இந்த டெமோவை நம்ம போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ அகைன் 4 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2, 4 டிவைடட் பை 0 எனக்கு எரர் அடிக்கும். அட்டெம்ப்டட் டு டிவைடட் பை 0 இதான் இந்த மெசேஜ், ஒரிஜினல் மெசேஜ். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த லைன் நம்பர்ல எரர் அடிச்சிருக்குன்னா லைன் நம்பர் 23ன்றது உங்களுக்கு காட்டுது. சோர்ஸ் கோட்ல இந்த லைன் நம்பர் வந்து என்ன லைன் நம்பரோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும். லைன் நம்பர் 23ல உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கு. இந்த ஆப்ரேட் பண்ணும்போது எரர் அடிச்சிருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். இப்படி இந்த லைன் நம்பர்ல வந்து என்னோட ஃபைல் நேம், சிஎஸ் ஃபைலு, என்னோட லைன் நம்பர் எல்லாமே எப்படி கிளியராக கிடைச்சது EXE ரன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த PDB ஃபைல் இருக்கிறதுனால தான். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த PDB ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன், ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், சேம் சினரியோ போறேன். 4 divided by 2 no problem, same result 0 result. பார்த்தீங்கன்னா attempted to divide by 0 வந்து எரரு. நெக்ஸ்ட் வந்து எந்த ஈவெண்ட்ல இருந்து எரர் அடிச்சது மட்டும்தான் இருக்கும். அந்த ஈவெண்ட்டோட ஃபைல் நேமு, லைன் நம்பர் எதுவுமே இது கிடைக்கல இந்த EXEக்கு. இந்த ஃபைலை வந்து நான் உள்ள வந்து ரீநேம் பண்ண முடியாது, அப்ளிகேஷன்ல இருந்து ரன் பண்ணா. அதனால தான் நான் அப்ளிகேஷனை வச்சு பில்ட் பண்ணிட்டு வெளியே வரேன்.
இப்போ ரன் டைம்ல நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை வந்து ஓப்பனா இருக்காது. இப்போ நான் ரீநேம் பண்ணிடுறேன் demo.pdb. இப்போ கிளிக் பண்றேன். இப்போ அதுக்கு பிடிபி ஃபைல் கிடைச்சிருச்சு. 0 ரன் பண்றேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஃபைலு எந்த லைன் நம்பர்ன்றதை நீங்க என்ன பண்ணலாம், டீபக்க பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இது ஒரு EXE நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு வேலையை நான் செய்யறேன். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்றேன், டீபக்ல போறேன், அட்டாச் டு ப்ராசஸ்ன்ற. ஸோ நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணல, என் மிஷின்ல வந்து என் லோக்கல்ல வந்து அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து debugging demo.exe ஃபார்ம் 1 ரன் ஆயிட்டு இருக்கு. இதை அட்டாச் பண்றேன். ஓகே, இப்போ இதை நான் அட்டாச் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் நான் உள்ள இருந்து ரன் பண்ணல, அந்த அப்ளிகேஷனை நான் வெளியே இருந்தா ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் திருப்பி இந்த அப்ளிகேஷன்ல போய் EXE ரன் பண்றேன். எக்ஸாக்டா 5/2 டீபக் பாயிண்ட்டை ஹிட் பண்ணிடும். ஓகே, அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றேன், நான் இந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டு டீபக்கரை அட்டாச் பண்ண கூட எனக்கு அது டீபக் ஆகாது. ஸோ இது டீபக், இந்த ப்ராசஸை நான் டீபக்ல அட்டாச் பண்ணோம்னாலோ இதோட ரன் டைம்ல வந்து நீங்க அந்த எரர் பக்கத்துக்கு காரணமும் பிடிபி தான். இந்த பிடிபி வந்து அதான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன சோர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த சோர்ஸ் ஃபைல்ல இருந்துச்சு, எந்த லைன் நம்பர்ல இருக்குன்ற மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த பிடிபி ஃபைல்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். ஸோ உங்களுக்கு இந்த பிடிபி ஃபைல் பத்தி தெரிஞ்சிருக்கும். இது டீபக் பண்றதுக்கு பேஸ் ஃபைல்னு புரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சேன். அந்த பிரேக் பாயிண்ட்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே மேபி தெரியும், அதனால நான் அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ பிரேக் பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்க அப்ளிகேஷன்ல சைட்ல இருக்க பார்ல லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிடும். அதர்வைஸ் நீங்க ஜஸ்ட் இங்கேயே என்ன பண்ணலாம்னா திருப்பி அதே ரைட்ல எடுக்கலாம். இங்க ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி பிரேக் பாயிண்ட், இன்சர்ட் பிரேக் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்த பிரேக் பாயிண்ட் என்ன பண்றேன், ஜஸ்ட் போறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் 1 கிளிக் பண்ணா 1 to 5 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஃபார் இன்டிஜர் I equal to 1, I lesser than or equal to 5 semicolon I plus plus value 1 dot value 3, அது value 3 dot text equal to value 3 dot text plus I சொல்லிட்டு நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், பிரேக் பாயிண்ட் வைக்கும்போது I equal to greater than 3 இருந்தா மட்டும் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த பிரேக் பாயிண்ட் வரணும், இல்லைன்னா எனக்கு இந்த பிரேக் பாயிண்ட் வேணான்னு நான் சொல்றேன். சிம்பிள் கண்டிஷன். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா I equal to 3 இருந்தா மட்டும் எனக்கு இந்த பிரேக் பாயிண்ட் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்றேன். ரிசல்ட்டை கிளிக் பண்றேன். இப்போ லூப்ல இருக்கும் ஐயோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 3க்கு தான் வந்து இருக்கு டைரக்டா. ஸோ இப்போ நான் F10 அடிக்கிறேன், சாரி F5 அடிக்கிறேன், எக்ஸிக்யூட் ஆகி 1 2 3 4 5. எனக்கு ஆக்சுவலாக நான் அந்த கண்டிஷன் போடலன்னா எனக்கு 5 டைம்ஸ் இந்த பிரேக் பாயிண்ட் ரன் ஆயிருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செட் பண்றதுனால எனக்கு அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆனால் மட்டும்தான் எனக்கு அந்த பிரேக் பாயிண்ட் செட் ஆகும். ஸோ இதுதான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் பாயிண்ட்டை ஹிட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிரேக் பாயிண்ட் வித் கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குயிக் வாட்ச் அண்ட் இமீடியட் விண்டோ. ஸோ இது ரெண்டு வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டீபக்கிங்ல இந்த விஷுவல் ஸ்டுடியோ லோக்கல் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டீபக்கிங்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதை யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, இனி நம்ம அந்த லூப் தான் வச்சிருக்கோம். இந்த இடத்துல வரும்போது ஐயோட வேல்யூ 1 இருக்கும், F5 அடிக்கிறீங்க. இப்போ ஐயோட வேல்யூ 1 2 இருக்கு. ஓகே, சாரி ஐயோட வேல்யூ இல்ல,
டெக்ஸ்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 12. ஷிஃப்ட் F9. இதான் வந்து குயிக் வாட்ச். இந்த குயிக் வாட்சில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐயை நீங்கள் திருப்பி ரீஅசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் i+5 என்ன வேல்யூ வரும்னு, இது வந்து இந்த ஒரு சின்ன சினாரியோக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். i இந்த ஆயிடுச்சு, i small i+1 2. இது எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸா இருக்கும்னா இந்த XML XPath இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனே நீங்க இவாலுவேட் பண்ணும்போது ரன் டைம்ல நீங்க ஈஸியா இவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். வேல்யூ சேஞ்ச் பண்ணதாலும் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக் வாட்ச். இமீடியட் விண்டோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Alt+I இந்த கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா இமீடியட் கீழே ஒரு விண்டோ வரும். இங்கேயே நீங்க வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டிஜர் j = 5. ஸோ நார்மலா அங்க வந்து வேரியபிள்லாம் கிரியேட் பண்ண முடியாது. பட் இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணி நீங்க டைரக்டாவே கோட் அடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப k இல்லைன்னு சொல்லிச்சு நீங்க ஜெட் என்ன பண்ணலாம் இன்டிஜர் k கிரியேட் பண்ணிட்டு k = 45 அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் j + k பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்க 50. ஸோ அதனால இந்த இமீடியட் விண்டோல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே சரி, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்கா இருக்காது. ஏன்னா இது ரெகுலரா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க பிகினர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டீபக் பண்ணுவாங்க, இமீடியட் விண்டோ யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஷன் விண்டோ. ஸோ அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணியிருப்பீங்க. அதனால இதை நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். குயிக் வாட்ச், இமீடியட் விண்டோ, பிரேக் பாயிண்ட் கண்டிஷன்ஸ். எதுக்கு இந்த பேசிக் டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம்னா PDB ஃபைல், ப்ரோக்ராம் டேட்டாபேஸ், இந்த ஃபைலை பத்தி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் நீங்க வந்து எந்த லெவல்ல வேணாலும் டீபக்கிங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த பேசிக் டாபிக் போனோம். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ IDE ரிமோட் டீபக்கிங். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மிஷின்ல என்ன ஆச்சுன்னா PDB ஃபைல்ல தான் நமக்கு வந்து சோர்ஸ் ஃபைல் நேமும் எந்த லைன் நம்பரும் இருக்கு. அந்த லைன் நம்பர்ல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் டீபக் பண்ணலாம் பார்த்தோம். ஓகே, இதுதான் சினாரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சர்வர்ல என்ன இருக்கும் IIS இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு ISனா ஒர்க்கர் ப்ராசஸ் ஆர் ஒரு EXE ஃபைல் ஏதோ சம்திங் ஒரு சர்வர்ல இருக்கு. இந்த சர்வர்ல விஷுவல் ஸ்டுடியோ நம்ம கிட்ட இல்ல. நம்ம இந்த சர்வர்ல விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, இந்த சர்வர்ல தான் என்ன IIS இருக்கு, 3 கிளைண்ட் இருக்காங்க. 3 கிளைண்ட் என்ன பண்றாங்க இந்த அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஓகே, இதுதான் வந்து நம்ம ஐடியல் என்விரான்மெண்ட். இப்படிதான் ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து QA வந்து இங்க இருக்காங்க. இன்னும் நான் ப்ரொடக்ஷனை பத்தி பேசல. ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று நீங்க போயிட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க இந்த மாதிரி ரிமோட் டிபக்கிங்லாம் பண்ண முடியாது. டெஸ்ட் என்விரான்மெண்ட் அது என்ன அந்த UAT அக்செப்டன்ஸ் அந்த என்விரான்மெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதை விட நெக்ஸ்ட் ஹையர் என்விரான்மெண்ட் எப்படி டீபக் பண்ணலான்றதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். இது வந்து என்னன்னா UAT என்விரான்மெண்ட் டெஸ்டர்ஸ்லாம் டெஸ்ட் பண்றாங்க, அவங்களால ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வந்துச்சு, நம்மளால வந்து அதை நம்ம டீபக் பண்ணி பார்க்கணுன்ற சினாரியோக்கு போயிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டீபக் பண்ண என்னன்னா என்கிட்ட டெவ் சிஸ்டம் ஒன்று இருக்கு, டெவலப்பரோட சிஸ்டம் ஒன்று இருக்கு. இந்த மிஷின்ல வந்து சோர்ஸ் கோடு இருக்கு, விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு, என்னால டீபக் பண்ண முடியும். ஆனா அந்த எரர் என் மிஷின்ல வரல. ஏன்னா இது ஏதோ பார்த்து ரெஃபர் கூட இருக்கல, இது வந்து லோக்கல் ஏதோ பார்த்து ரெஃபர் பண்ணலாம், SQL சர்வர் ஏதோ பண்ணலாம். பட் இந்த மிஷின்ல என்விரான்மெண்டோட எரர் என்னோட டெவ். ஏன்னா நம்ம டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் 99% வந்து வர UAT எரர் எதுவுமே நம்ம லோக்கல்ல வராது. நம்ம என்ன சொல்றோம் என் மிஷின்ல நல்லா ஒர்க் ஆகுது, UAT சர்வர்ல போட்டவனே QA சர்வர், UAT சர்வர், ப்ரொடக்ஷன் அங்க போட்டாதான் ப்ராப்ளம் இருக்கு. என் மிஷின் நல்லா ஒர்க் ஆச்சு, நோ இஷ்யூ தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சினாரி என்ன ஆகும்னா நம்ம மிஷின்ல சோர்ஸ் கோட் இருக்கு, விஷுவல் ஸ்டுடியோ IDE இருக்கு, இந்த மிஷின்ல எதுவுமே இல்லை. இப்ப இந்த மிஷின்ல வந்து PDB ஃபைல் இருக்கு. அந்த PDB ஃபைல்ல என்ன இருக்கும்னா ஃபைல் நேமும் லைன் நம்பரும் நமக்கு தெரிஞ்சிடும். எரர் வந்தா எரர் வரனாலும் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் தெரியும். எரருக்கு மட்டும்தான் இல்ல, PDB ஃபைல்ல வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மிஷின்ல PDB ஃபைல் இருக்கு. நீங்க பட்டன் கிளிக் பண்ணும்போது எந்த மெத்தடை கால் பண்றீங்க, அது எந்த லைன் நம்பர்ல இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் அந்த PDB ஃபைல் மூலமா கிடைச்சிரும். இப்போ அந்த லைனை நம்ம டீபக் பண்ணணும் இங்க வச்சு. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஒரு லிஸ்னர் வேணும்.
லிஸ்னர்னா என்னன்னா இந்த மிஷின்ல இருக்க விஷுவல் ஸ்டுடியோ இங்க இருக்க ஒர்க்கர் பாஸை கனெக்ட் பண்ணும். ஓகே, அதுதான் நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருப்போம். நம்ம என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகே, நான் அப்ளிகேஷனை ரன் பண்றேன். இதான் என்னோட அப்ளிகேஷன், டீபக்கிங் டெமோன்ற அப்ளிகேஷனை ரன் பண்றேன். ஓகே, அது தனி அப்ளிகேஷன், அது EXE ரன் ஆயிட்டு இருக்கு. நான் டீபக்ல போறேன், அட்டாச்னு சொல்றேன், அட்டாச் டு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட EXE ஃபைலை செலக்ட் பண்றேன், டீபக்கிங் டெமோ. ஓகே, இதான் என்னோட ரன் ஆற ப்ராசஸ், அட்டாச் பண்றேன். ஓகே, நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸ் அட்டாச் ஆயிருக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோவோட PDB ஃபைல்ல ஒரு லைன் நம்பர் மேட்ச் ஆகும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா PDB ஃபைல் இப்போ நான் கிளிக் பண்ணா PDB ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துரும் என்ன லைன் நம்பர் என்ன ஃபைலுன்ட்டு. அந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி அட்டாச் ஆயிருக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோல, ஈஸியா உங்களுக்கு. ஸோ டேரக்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, டீபக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இங்க நீங்க அப்ளிகேஷன் உள்ள இருந்து ரன் பண்ணாலும் சரி, உள்ள இருந்து நீங்க இங்க இருந்து FI அடிக்கிறீங்களா, FI ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸிக்யூட் ஆகிற அப்ளிகேஷனோட ப்ராசஸ் அதை அட்டாச் பண்ணிக்கும். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், இப்பயும் கூட தனியாக இந்த டீபக்கிங் டெமோவை அட்டாச் பண்ணி நீங்க உங்கள டீபக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ இந்த மிஷின்ல இருக்க ஒரு ப்ராசஸை அட்டாச் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லோக்கல் மிஷின்ல ஒரு EXE ரன் பண்ணேன், விஷுவல் ஸ்டுடியோ தனி ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணேன். விஷுவல் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ல அந்த அந்த செப்பரேட் ப்ராசஸை அந்த EXE அட்டாச் பண்ணி நான் டீபக் பண்ணேன். எனக்கு அந்த மிஷின்லயே அந்த ப்ராசஸ் ரன் ஆயிருந்தது. இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷின்ல இருக்க ப்ராசஸை அட்டாச் பண்ணோம். எப்படி நான் இங்க டீபக்ல போயிட்டு அட்டாச் டு ப்ராசஸ் பண்ணி என்னோட மிஷின்ல இருக்க ப்ராசஸ் எடுத்தனோ, அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ண போறேன், டிஃபால்ட்னு கொடுக்காம ரிமோட்னு சொல்லி கொடுக்க போறேன். ரிமோட்னு சொல்லி எந்த கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுதோ கொடுத்தேன்னா அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா ப்ராசஸும் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். சரி, அந்த கம்ப்யூட்டர் எல்லா ப்ராசஸும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து டிஸ்பிளே ஆயிடுச்சா நமக்கு ஈஸி, அந்த ப்ராசஸ் அட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அதோட நம்ம டீபக் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் அந்த கம்ப்யூட்டர் பேரை மட்டும் கொடுத்தாலே அதுல இருக்க எல்லா ப்ராசஸும் வந்துருமா, வராது. அது எப்படி வர வைக்கலாம்னா தான், இந்த மிஷின்ல விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு, ஒரு மிஷின்ல, இன்னொரு மிஷின்ல அப்ளிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த மிஷின்ல என்ன பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ மானிட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம இங்க நம்ம பார்க்க போறோம், மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ ரிமோட் டீபக்கிங் மானிட்டர். இந்த EXE தான் அந்த மிஷின்ல ரன் பண்ணும். This is a tool which will act as a network listener and will do below functionalities. நெட்வொர்க் லிஸ்னர் ஆக்ட் ஆகும். என்னன்னா இங்கதான் அது ரன் ஆயிட்டு இருக்கு, இதான் ஒரு நெட்வொர்க் லிஸ்னர். இது என்ன பண்ணோம்னா இங்க ரன் ஆயிட்டு இருக்கும் போது இந்த லிஸ்னர் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இங்க இருந்து யாராவது ரிக்வெஸ்ட் கேட்டாங்கன்னா, எனக்கு அந்த மிஷின் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுனாங்கன்னா, இது உடனே என்ன பண்ணும், அந்த லிஸ்னர் இந்த மிஷின்ல இருக்க எல்லா ப்ராசஸையும் காட்டும். நாட் ஓன்லி IIS, இந்த மிஷின்ல இருக்க எல்லா ப்ராசஸையும் இதுல விஷுவல் ஸ்டுடியோல காட்டும். நீங்க அடுத்து என்ன பண்ணணும், இங்க டிஸ்பிளே ஆன உடனே அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ண உடனே இங்க இந்த ப்ராசஸ் ரன் பண்ணும்போது PDB ஃபைல் என்ன பண்ணும், அந்த லைன் நம்பரை ஹிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன் நம்பர் இந்த மிஷின் இந்த EXE வழியா தான் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோல போய் ஹிட் ஆகும் பிரேக் பாயிண்ட். ஸோ அதுதான் நான் சொல்லியிருக்காங்க. இந்த MSVSMON.exe மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ ரிமோட் டீபக்கிங் மானிட்டர், இந்த டூல் தான் நெட்வொர்க் லிஸ்னர், shares the running process information to the remote system. அந்த மிஷின்ல என்ன ப்ராசஸ் ரன் ஆகுதோ அந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் ரிமோட் மிஷினுக்கு ஷேர் பண்ணும். நெக்ஸ்ட், யூஸ் டு அட்டாச் ப்ராசஸ் இன் ரிமோட் சர்வர். ரிமோட் சர்வர்ல இந்த ப்ராசஸ் அட்டாச் பண்ணவும் இதான் யூஸ் ஆகும். யூஸ் டு டீபக் த அப்ளிகேஷன் ஃப்ரம் ரிமோட்ல இருந்து இந்த அப்ளிகேஷனை
இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உடனே நம்ம கேட்கலாம், சரி இந்த சாஃப்ட்வேரை இந்த மிஷினை நான் இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் டேரக்டா விஷுவல் ஸ்டுடியோவே போட்டுடுவேன்னா, இது இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன் அண்ட் நாட் ரிக்வயர் இன்ஸ்டலேஷன். யூடில நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு டிரைவ்ல இந்த ஒரு EXE ஃபைலை நீங்க ரன் பண்ணாலே போதும். ரன் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம டீபக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, இது ஒரு டெமோ பார்ப்போம். எப்படி இந்த EXE ஃபைலை ரன் பண்றது, இங்க இருக்க இந்த ஒர்க்கர் ப்ராசஸ் எப்படி நம்ம இதோட அட்டாச் பண்றது, அட்டாச் பண்ணிட்டு எப்படி நம்ம டீபக் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு விண்டோஸ் கிளைண்ட் வந்து ஒரு VM ஒன்று இருக்கு, விர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கு என்கிட்ட. இது வந்து ஒரு செப்பரேட் சிஸ்டம். ஓகே, இந்த செப்பரேட் சிஸ்டத்துல என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ரிமோட் டீபக்கிங். நான் ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஒரு பெரிய அப்ளிகேஷன்லாம் இல்லை, ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. டி ஓகே ஃபைன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் ஏரியா கேசி பப்ளிஷ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இங்க நான் என்ன பண்றேன், மொத்தமா டெலீட் பண்ணிடுறேன், எல்லா ஃபைலையும் டெலீட். ஓகே, இது வந்து என்னோட ஹோஸ்ட் மிஷின்ல இருக்க கேல்சி பப்ளிஷ்ன்ற ஃபோல்டர். கேல்சி பப்ளிஷ் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எம்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த மிஷின்ல, என்னோட ரிமோட் மிஷின்ல விஷுவல் ஸ்டுடியோ ஐடிக்கு போறேன். என்னோட செட்டப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்ல இதான் என்னோட ஹோஸ்ட் மிஷின், மெயின் சர்வர். இது என்னோட விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன், சோர்ஸ் கோட் இருக்கும். டெவலப் பண்ணிட்டு அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ணி, அந்த பப்ளிஷ் பண்ண அப்ளிகேஷனை இந்த மிஷின்ல நான் ஹோஸ்ட் பண்றேன். இந்த மிஷின்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இங்க நான் ரன் பண்ணிட்டு இருப்பேன். ரன் பண்றதை நான் இந்த மிஷின்ல இருந்து டீபக் பண்ண போறேன். என்னோட விர்ச்சுவல் மிஷின்ல இருக்க சோர்ஸ் கோடோட லிங்க் பண்ணிட்டு நான் இதை டீபக் பண்ண போறேன். ஓகே, இப்போ அது பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்போ அப்ளிகேஷன் இங்கே லோட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இது என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். பட்டன் கிளாஸை கிளிக் பண்ணும்போது 2 வேல்யூவை சம் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம். ஓகே, ஸோ என்னோட கிளைண்ட் சிஸ்டம், என்னோட யூசர் நேம், நான் வந்து லாகின் ஆகிற யூசரு. எக்ஸாம்பிள் இங்கே நான் இந்த அப்ளிகேஷனை போகிறேன், 6 + 7 = 30. ஓகே, ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன் இப்போ இந்த மிஷினில் க்ளீனாக ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. சின்ன ஒரு கேல்சி அப்ளிகேஷன். நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷனை இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். பில்ட் ரீபில்ட் பப்ளிஷ் ரிமோட் டீபக் சொல்லிட்டு நல்லா ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அதை பப்ளிஷ் மட்டும் பண்ணிடுறேன். இங்கே நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். பப்ளிஷ் ஃபோல்டர் பப்ளிஷ் டார்கெட் லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் பப்ளிஷ் பண்ணு நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு அந்த மிஷினை அந்த லொக்கேஷனில் அந்த டார்கெட்டில் பப்ளிஷ் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்ட். இந்த ஃபோல்டரில் அது பப்ளிஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ எத்தனை மணிக்குன்னா இன்னைக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. நான் இந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணி என்னோட ரிமோட் சிஸ்டம் கேல்சி பப்ளிஷ்ல பேஸ்ட் பண்றேன். மீன்ஸ் என்னோட ஹோஸ்ட் சர்வரை நான் இங்கே பேஸ்ட் பண்றேன். ஓகே, எனக்கு இங்கே மிஷினை காப்பி பண்ணும்போது டி இந்த மிஷினில் என்னோட சிஸ்டம் நேம் வந்து வேற, இந்த மிஷினை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இந்த மிஷினோட மெயின் சர்வருக்கு வந்துட்டேன். மெயின் சர்வரில் என்ன பண்றேன்னா, என்னோட ஐஏஎஸ் ஓபன் பண்றேன். ஐஏஎஸ்ல என்னோட சைட் ஒன்று வச்சிருக்கேன், டெமோ கோர் சாம்பிள்ன்றது எங்க பாயிண்ட் பண்ணுது, ஸ்விட்ச் டு கண்டென்ட். ஓகே, ஐ திங்க் திஸ். ஓகே, இந்த ஃபோல்டர்லாம் இப்போ நான் இந்த ஃபோல்டர்லாம் இதை ரன் பண்றேன், ப்ரௌஸ் பண்றேன். ப்ரௌஸ் பண்ணா அங்க எனக்கு அந்த மிஷின் நேம்ல எந்த யூசர்ல லாகின் ஆச்சுனோ அந்த நேம் காட்டியிருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் இந்த மிஷின்ல இருக்கு, ஆனால் சோர்ஸ் கோட் இந்த மிஷின்ல இல்லை. சோர்ஸ் கோட் வந்து என்னோட
விர்ச்சுவல் ஹோஸ்ட்ல இந்த மிஷின்ல இருக்கு. இங்க நான் சோர்ஸ் கோடை பில்ட் பண்ணி என்னோட நெட்வொர்க் சர்வர்ல போட்டு நெட்வொர்க் மிஷின்ல போட்டேன். அங்க இருந்து பப்ளிஷ் பண்ணி நான் இங்க ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஐஎஸ் ஆப் வழியா ரன் ஆகுது. அங்க வந்து அந்த மிஷின் நேம் /பிரகாஷ் யூசர்ல ரன் பண்ணி இங்க வேற யூசர்ல ரன் ஆயிட்டு இருக்க அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் 89 5 கொடுத்து ரன் பண்றேன் 94. ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த என்வரான்மெண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் என்னோட சோர்ஸ் கோட் விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. இந்த மிஷினில் ஐஏஎஸ்ல என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐஏஎஸ்ல ரன் ஆகிற அப்ளிகேஷனை நான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ வழியை நான் இப்போ டீபக் பண்ணணும். அதான் நம்ம ரிக்யர்மெண்ட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் பாருங்க. டைரக்டா என்னோட கிளைண்ட் மிஷின்ல போயிட்டு அந்த இதுவை அட்டாச் பண்ணும். அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இதான் என்னோட ஹோஸ்ட் நேம், என்னோட சர்வர் நேம் ஆன் டெஸ்க்டாப் இந்த மிஷின்ல இருக்கு. ஓகே, இந்த நான் அட்டாச் பண்றேன். டீபக் அட்டாச் டு ப்ராசஸ். இங்க என்ன பண்றேன், அந்த மிஷினை நான் அட்டாச் பண்ணும். ரிமோட் மிஷின் சொல்லிட்டேன். என்னோட லோக்கல் மிஷின்னா டிஃபால்ட்ல என்னோட மிஷினே காட்டும் 801 MIE1. பட் இந்த மிஷின்ல இருக்க ப்ராசஸ் எனக்கு வேணாம். அந்த மிஷின்ல இருக்க ஐஏஎஸ் நான் கனெக்ட் பண்ணணும் போது ரிமோட் கொடுத்துட்டு அந்த மிஷின் நேம் கொடுக்குறேன். டெஸ்க்டாப் -9QQ KTLP கொடுத்து ஃபைன் கொடுக்குறேன். ஆட்டோ டிடெக்ட் நோ கனெக்ஷன்ஸ் ஃபவுண்ட். என்னால் அந்த மிஷினை கனெக்ட் பண்ண முடியல, ஏன்னா அங்கே எந்த லிஸ்னரும் ரன் ஆகலை. ஓகே, ஸோ இதான் ரீசன். இப்போ எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் இல்லை, இந்த ஸ்டேஜில் இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேருந்து நான் இப்போ என்ன பண்ணேன், விஷுவல் ஸ்டுடியோலேருந்து இந்த ஐஎஸ்ஐ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன ஆச்சா, என்னால் வந்து அந்த மிஷினை கனெக்டே பண்ண முடியல, ஏன்னா அந்த மிஷினில் எந்த லிஸ்னரும் கிடையாது. அதனால அங்கே இருக்க எந்த ரன்னிங் ப்ராசஸ் நேமும் எனக்கு ஷேர் ஆகலை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும், என்னோட ஐஎஸ் ஓடுற மிஷினில் லிஸ்னரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போதான் அதை வச்சு நான் இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த லிஸ்னர் எதுனா என்னோட ஹோஸ்ட் மிஷினு. ஹோஸ்ட் மிஷினில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் இந்த மிஷினில் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஐடியூவில் ரிமோட் டீபக்கர்னு ஒன்று இருக்கும். இது வந்து உங்களுக்கு வரலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் போய் கூகுளில் தேடி பார்த்துட்டு ரிமோட் டீபக்கர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனை இந்த MSVS மானிட்டர் சொன்ன பார்த்தீங்களா, இதை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணால் போதும். நெட்வொர்க் லிஸ்னரை இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் மட்டும் பண்ணுங்க. என்னோட நெட்வொர்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, டொமைன்லாம் இல்லை என்கிட்ட, அதனால விண்டோஸ் அத்தான்டிகேஷன் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. 2 ஸ்டாண்டர்ட் சர்வர். நான் பர்மிஷனில் போயிட்டு டூல்ஸில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு விண்டோஸ் அத்தான்டிகேஷன், நான் சேம் டொமைனில் இல்லை, டிஃப்ரெண்ட் சர்வர்ன்றதுனால நோ அத்தான்டிகேஷன் கொடுத்துட்டேன். அலோ எனி யூசர் டு டீபக்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து authentication is disabled, waiting for new connection. ஓகே, ஸோ என்னோட லிஸ்னர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மிஷினில், என்னோட ஹோஸ்ட் மிஷினில் லிஸ்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்னோட கிளைண்ட் மிஷின் ஓப்பன் பண்ணிட்டேன். என் லிஸ்னர் இங்கே இருக்கு. அப்ளிகேஷன் கிளைண்ட் மிஷினில் தான் ரன் ஆகின்னு இருக்கு. கிளைண்ட் மிஷினில் அப்ளிகேஷன் ரன் ஆகின்னு இருக்கு. லிஸ்னர் இருக்கு. லிஸ்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் கிளைண்ட் மிஷினில் விஷுவல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கிளைண்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் போயிட்டு என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்னர் இல்லாத போது தேடும் போது எனக்கு அது கிடைக்கல. பட் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அட்டாச் டு ப்ராசஸ். ரிமோட் மிஷினில் நோ அத்தான்டிகேஷனில் என்னோட ரிமோட் டெஸ்ட் நேம் வந்து டெஸ்க்டாப் -9QQ KTLP கொடுத்து ஃபைன் சொல்கிறேன். ஸோ என்னோட லிஸ்னர் இப்போ எனக்கு அதை கொடுத்துருச்சு, அது என்னன்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லிஸ்னரில் வச்சுட்டு என்னென்ன ப்ராசஸ் அந்த மிஷினில் ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இங்கே W3க்கு போகிறேன். W3 WP ஒர்க்கர் ப்ராசஸ். இதுதான் வந்து ஐஏஎஸோட ஒர்க்கர் ப்ராசஸ். ஸோ அந்த மிஷினில் இருக்க ஐஏஎஸோட ஒர்க்கர் ப்ராசஸை நான் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிட்டேன். நான் அட்டாச் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா
ஹோஸ்ட் மிஷின்ல இருக்க ரிமோட்ல என்ன சொல்லிருக்கேன் பார்த்துக்கோங்க, பிரகாஷ் கனெக்டட். பிரகாஷ்ன்றது யாருன்னா அந்த மிஷின்ல இருந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் கனெக்ட் ஆயிட்டேன். இப்ப இந்த ரிமோட் மிஷின்ல என்னோட ஹோஸ்ட் மிஷினை நான் பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். சரி, ஹோஸ்ட்ல என்னோட விர்ச்சுவல் மிஷின்ல நான் இருக்க விஷுவல் ஸ்டுடியோல நான் பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். அப்ளிகேஷன் ரன் ஆகிறது கிளைண்ட் மிஷின்ல. இது என்னோட ஹோஸ்ட் மிஷின். மெயின் மிஷின்ல இருக்க ஐஎஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அதே இதுதான் கொடுக்குறேன் 6 ஈக்குவல் டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ்ல இருக்க ஒர்க்கர் ப்ராசஸர் வந்து கிளைண்ட் வேற மிஷின்ல இருக்க விஷுவல் ஸ்டுடியோ லிசன் பண்ணிட்டு இருந்துச்சு. எது வழியானா அந்த லிஸ்னர் வழியா அது லிசன் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் இந்த யூசர் இந்த அப்ளிகேஷன்ல ஒரு பட்டனை ஹிட் பண்ண உடனே அது இந்த ஒர்க்கர் ப்ராசஸ் அந்த ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்க இருக்க அந்த பிடிபி ஃபைல் வழியா எந்த லைன் நம்பர், என்ன ஃபைல், என்ன லைன் நம்பர்ன்றத இந்த MSVS மானிட்டர் என்ன பண்ணுச்சு, கண்ட்ரோல இது கொடுத்து இங்க இருக்க இந்த விஷுவல் ஸ்டுடியோ அதை டீபக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ரன் பண்றேன், F5 அடிக்கிறேன். இங்க இது ரன் ஆச்சுன்னா F10 ரிசல்ட் வந்து 94ன்னு வந்திருக்கு இந்த மிஷின்ல. இப்போ என்னோட விர்ச்சுவல் மிஷின்ல வந்திருக்கு. நான் என்ன பண்றேன், F10 அடிச்சிட்டேன், எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் வந்துருச்சு. இதுதான் வந்து ரிமோட் டீபக்கிங். உங்களுக்கு பேசிக்கா இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு மிஷின்ல எந்த மிஷின் ரன் பண்றீங்களோ அந்த மிஷின்ல இந்த ஒரு ஃபோல்டரை மட்டும் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா போதும். காப்பி பண்ணிட்டு டைரக்டா அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி ஆத்தென்டிகேஷன் மோடு, நீங்க எல்லாமே ஒரே டொமைன்ல, ஆஃபீஸா இருந்தா எல்லாமே ஒரே டொமைன்ல தான் இருப்பீங்க. அந்த டொமைன்ல இருக்கும்போது உங்களுக்கு நீங்க விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணலாம். கொடுத்துட்டு இந்த மிஷின்ல இருந்து இந்த மிஷினை கனெக்ட் பண்ணேன், இந்த லிஸ்னரை கனெக்ட் பண்ணேன். இந்த லிஸ்னர் இந்த மிஷின்ல இருக்க எல்லா ப்ராசஸ் நேமே எனக்கு இங்க வந்து டிஸ்பிளே பண்ணுச்சு. நான் அதுல வந்து எந்த ப்ராசஸ் அட்டாச் பண்ணமோ அட்டாச் பண்ணேன். அட்டாச் பண்ணிட்டு நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இங்க வந்து அதாவது அந்த ஐஏஎஸ் ஒர்க்கர் ப்ராசஸ் அட்டாச் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த ஈவெண்ட் இந்த டூல் வழியா என்னோட டெவலப்பர் மிஷின்ல இருக்க சோர்ஸ் கோட என்னால டீபக் பண்ண முடிஞ்சது. இதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ IDE ரிமோட் டீபக்கிங். ஈவன் இந்த சோர்ஸ் கோட் எனக்கு இந்த மிஷின்ல இல்லவே இல்லை, இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடிச்சு, இந்த மிஷின்ல இருந்து என்னால டீபக் பண்ண முடிஞ்சது. இதான் ரிமோட் டீபக்கிங். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் அது ட்ரை பண்ணிட்டு டீபக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆயிடும். இதுவும் நார்மல் ரெகுலர் டீபக்கிங் மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸும் உங்களுக்கு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரேஸ் அண்ட் லாகிங். இந்த லாகிங் வந்து நான் டபுள் ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ இதை பத்தி நம்ம லேட்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேஸை பார்ப்போம். ட்ரேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, டயக்னஸ்டிக் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. டயக்னஸ்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, என்ன செஷன் ஐடி என்ன இருக்கு, என்னென்ன ஈவெண்ட்லாம் ரைஸ் ஆச்சு, என்னென்ன சர்வர் வேரியபிள், என்னென்ன வேல்யூ இருக்கு, அந்த என்விரான்மெண்ட்ல என்னென்ன வேல்யூ செட் ஆயிருக்கு, அதெல்லாம் செக் பண்றதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். இது வந்து இப்போ அந்த நியூ டெக்னிக்லாம் கிடையாது, ரொம்ப பழைய டெக்னிக். .NET ஃப்ரேம்வொர்க்கோட இனிஷியல் வெர்ஷன்ல இருந்து இந்த ட்ரேஸை நாம யூஸ் பண்றோம். இந்த ட்ரேஸை எனேபிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸில் கோடில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை, டெப்ளாய் பண்ண கூட நம்ம இதை எதுவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு web.config ஒரு சின்ன ஒரு என்ட்ரி மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா, எலிமெண்ட்டை ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒர்க் ஆகும். ஸோ இது கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஈஸியான வழி. ஸோ ரொம்ப சிம்பிளாக என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்கு வந்து இந்த ட்ரேசிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா web.config ட்ரேஸ் எனேபிள். இப்போதைக்கு நான் பேஜ் அவுட்புட் மட்டும் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட்லாம் இருக்குது. நம்ம டீபக்கிங்கில் வந்து எல்லா ஆட்ரிபியூட்டோட இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறதில்ல. பேசிக்காக இதை எப்படி எனேபிள் பண்ணலாம், இதனால என்ன அட்வான்டேஜ், அந்த அட்வான்டேஜை நம்ம எங்கே பார்க்கலாம், அதை தான் பார்க்கறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரேஸுக்கும் எப்படி எனேபிள் பண்ணலாம், நம்ம அதை ரிசல்ட்டை எப்படி பார்க்கலான்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ட்ரேஸ் எனேபிள் ட்ரூன்னு போட்டேன். ஓகே, ஸோ என் அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேன். என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. என்னன்னா, நான் என்ன URL டைப் பண்ணுவேன், என்னோட கண்டென்ட்டை அது எடுத்து காட்டுற மாதிரி. ஸோ கோடுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 2 லைன் தான் எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு
பட்டனை கிளிக் பண்ணால் வெப் கிளைண்ட் வழியாக நான் என்ன யூஆர்எல் பாஸ் பண்ணுறனோ அந்த யூஆர்எலோட வெப்சைட்டை எடுத்து என்னோட இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன் கீழே. இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கேன் ஸ்க்ரீனில். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு பட்டன் போட்டிருக்கேன். பட்டனை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ இருக்க அந்த யூஆர்எல்லை ரீட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இது டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். இதில் இருக்க வேல்யூ ரீட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே டிஸ்பிளே பண்ணும். இதான் இந்த மொத்த ஸ்க்ரீனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷனாலிட்டி, எந்த கோடுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, அப் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், http google.com கொடுக்குறேன். ஸோ இது வந்து google.com கனெக்ட் பண்ணி என்னோட கூகுளோட கண்டென்ட்டை என் டெக்ஸ்ட் பாக்ஸில் போட்டுடுச்சு. ஓகே, ஸோ என்னோட யூஆர்எல் நான் கொடுத்தேன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டேன். trace.axt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேஜ் லோட் ஆனது கெட்டு, நெக்ஸ்ட் டைம் எல்லாம் போஸ்ட். ஸோ வியூ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் இது எவ்வளோ நேரம் ப்ரீ யூனிட் ரன் ஆச்சு, எண்ட் யூனிட் எவ்வளோ ரன் ஆச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து எவ்வளோ சைஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நான் வந்து பிரிண்ட் போட்டேன். ஓவராலாக வந்து இந்த பேஜ் இவ்வளோ கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணிச்சு, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து இவ்வளோ சைஸ் கண்டென்ட் போச்சு. அதில் இந்த ஃபர்ஸ்ட் லேபிளில் வந்து google.co.in வந்து அந்த லேபிள் யூஆர்எல்னு ஒரு லேபிள் போட்டிருந்தேன். டெக்ஸ்ட் யூஆர்எல் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா டைப் பண்ணியிருந்தேன் google.co.in ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட்டில். அதோட நேமு ப்ளஸ் அதில் வந்த கண்டென்ட் சைஸு ப்ளஸ் என்னோட என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்வரான்மெண்ட் வேல்யூ செட் ஆச்சு, இந்த மாதிரிலாம் வேல்யூ வந்திருக்கு. ஒரிஜினல் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட். ஃபோர்த் ரன் பண்ணது வந்து microsoft.com. அவங்க வந்து என்னோட இன்டர்னல் ஃப்ரேமில் வந்து ரன் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா 4000 1000 தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தில் நம்ம இந்த ரிக்வெஸ்ட் என்ன டைப் ஆச்சு, இது என்ன ஃபார்மேட்டில் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரேஸை எனேபிள் பண்ணால் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சரி இது என்ன ஃபைல் trace.axtன்னு ஒரு ஃபைலை கால் பண்ணீங்க, இந்த ஃபைல் எங்கேருந்து எடுத்தீங்க, இதை வச்சா இதை நம்ம ரன் பண்ணால் டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் சொன்னதெல்லாம் ரைட்டு, ஓகே வருது, கிளிக் பண்ணால் வருது. இந்த கண்டென்ட்லாம் எங்கே இருந்துச்சு, எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு, எப்படி என் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, அந்த trace.axt எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்லேயே இந்த ஃபைல் கிடையாது, இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த டாக்குமெண்ட் சடனாக எங்கேருந்து வந்துச்சு, இப்போ நான் ஸ்டாப் பண்ணாலும் அந்த ஃபைல் இருக்காது. இந்த ஃபைல் வந்து ரன் டைமில் எப்படி ஜென்ரேட் ஆச்சு, ஜென்ரேட் ஆன ஃபைலில் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்குது, டேபிள் எங்கேயாவது எடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் எடுக்கல. இது trace.axt வந்து உங்களோட எல்லா ரிக்வஸ்ட்டும் உங்களோட பேஜை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, எந்த பேஜ் இருந்தாலும் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பைப்லைனில் எல்லா மாடலுக்கும் போயிட்டு தான் வரும். ஸோ அதில் வந்து ஒரு மாடலில் இது வந்து ஹேண்டில் ஆகி உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடுது. ஓகே, பட் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக அது டிசைன் டைமில் இருக்காது, அது ரன் டைமில் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரே ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன், இந்த ஒரு லைன் மட்டும் போட்டால் போதுமா, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா, அதோட என்னன்னா ஆமாம் இந்த லைன் மட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ ட்ரேஸை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று நம்ம என்ன பண்ணோம், எல்லா ரிக்வெஸ்ட்டையும் பார்த்தோம், அது ஒரு டைப். எல்லா ட்ரேஸ் இன்ஃபர்மேஷனும் trace.axt ஃபைல் வழியாக பார்த்தோம், அது ஒன்று. இன்னொன்று வந்து அந்தந்த ரிசல்ட்டை அந்தந்த பேஜ்லேயே பார்த்துடலாம், அந்தந்த ரிசல்ட்டை அந்தந்த பேஜ்லேயே பார்த்துக்கலாம். அது ஜஸ்ட் இதை ட்ரூ மட்டும் செட் பண்ணால் போதும். பேஜ் அவுட்புட்டை ட்ரூ சொன்னதுனால அது பேஜ் லெவலில் நமக்கு ட்ரேஸ் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் எனேபிள் ட்ரூ, trace எனேபிள் ட்ரூ. இப்போ நீங்கள் நான் பேஜ் அவுட்புட்டை ட்ரூ பண்ணதுனால எனக்கு பேஜ் லெவல்லே இது எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என் பேஜ் லெவல்லே எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டீங்க.
கரண்ட் பேஜ்லேயே. ஸோ இப்போ பேஜ் எனேபிள் ட்ரூ பண்ணதுனால எனக்கு என்னோட trace.txt ஒர்க் ஆகாதா பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும். நீங்கள் அதுலேயே என்ன பண்ணலாம், மொத்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்லாம் சைஸ் பார்க்குறீங்க. டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து 110 தான் இருக்குது, யூஆர்எல் வந்து 68 தான் இருக்குது. அதில் எதுவுமே எந்த வேர்டிங்கும் இல்லை, வெறும் பிளாங்காக தான் இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் என்வரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்லாம் ரீட் பண்ணிட்டீங்க. ஹெட்டர் இது வந்து அந்த ரிக்வஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணுறீங்க. டயக்னோஸ்டிக் பார்க்கும்போது என்னன்னா இந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் கிளைண்ட் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ரிக்வஸ்ட் டைப் அமிச்சாங்க எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், சர்வர்ல பார்க்கலாம். அதான் டயக்னோஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் trace.txt போட்டு சர்வர் சைட்ல இருந்து கிளைண்ட்ல என்ன செஷன் அவங்க என்னென்ன அனுப்புறாங்க, என்ன ஹெட்டர்ல போடுறாங்க, என்ன டைப் இருக்கு மொத்தமா நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஓகே கண்டென்ட்டை நான் ரீட் பண்ணிட்டேன். இப்போ கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கேட்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து பிரிண்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே .NET Framework கிளாஸ்லேயே வந்து இவ்வளோ மெசேஜை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் எந்த இடத்துல வந்து எந்த ஈவெண்ட்ல என்னோட கோட் ஒர்க் ஆகுது, நாங்கள் ஏதாவது மெசேஜ் வந்து நான் ட்ரேஸ்ல எழுத முடியுமா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா response.writeன்னு போட்டு மெசேஜை வந்து எழுதுவோம் ஸ்க்ரீனில். ஸோ அது வந்து டீபக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்கள் கோடு ஒன்ஸ் UAT என்விரான்மெண்ட்டோ இன்டெகிரேஷன் என்விரான்மெண்ட்டோ போச்சுன்னா அந்த என்விரான்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி response.write போட்டு திருப்பி DLL கொடுத்துட்டு திருப்பி புது DLL எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஒவ்வொரு டைமும் ஃபுல் டெஸ்ட் பண்ண முடியாது அவங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ட்ரேஸை மட்டும் எனேபிள் பண்ணலாம். இப்போ நான் எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் response.write யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா trace.write நீங்க போடலாம். போட்டு நீங்க என்ன சொல்லலாம்னா reading content from URL, இந்த URL வந்து நான் ரீட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். ஓகே, இங்க வந்து ரைட் இல்லாம வான் ஒன்று இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். வான் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வார்னிங்கா காட்டும். content received from URL, இந்த URL வந்து ரிசீவ் பண்ணியாச்சுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கண்டென்ட் வந்துச்சு. ஸோ நான் போட்டேன். அப்போ என்னோட அந்த கோடு வந்து பிட்வீன் போஸ்ட்பேக் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டோட என்னோட பேஜ் லைஃப் சைக்கிளில் இந்த ஈவெண்ட்ல தான் என்னோட கோடு ஒர்க் ஆயிருக்கு. என் கோடில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ட்ரை கேட்ச் பிளாக்ல எனக்கு கண்டென்ட் எழுதிருக்கலாம், என்ன வேணாலும் போட்டிருக்கலாம். அது எனக்கு வந்து கிளீனாக என்னென்ன நான் ட்ரேஸ்ல எழுதுறனோ எல்லாமே வரும். என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்ஸ் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அப்படியே கூட இந்த கோடை நம்ம டெலிவரி பண்ணலாம். டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல வேணாம், நான் வந்து ட்ரேஸை டிசேபிள் வந்து சிம்பிளா நீங்க உங்க கோடை வச்சு நீங்க பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஃபால்ஸ் நீங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல இது வர போறது இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி உங்க என்டையர் அப்ளிகேஷன் நீங்க என்ன கோட் எழுதி இருந்தாலும் ட்ரேஸ் எனேபிள் டிசேபிள் பண்றது மூலயமா நீங்க இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம், இல்லைன்னா அதை நீங்க ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து சிம்பிளா வந்து லாக் பண்ற ஒரு மெக்கானிசம். இதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இனிஷியல் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா லாக் எழுதுவோம், எல்லா எக்ஸப்ஷனையும் எடுத்துன்னு போயிட்டு ஈவெண்ட் லாக்ல எழுதுவோம். பட் நீங்க டீபக் தான் பண்ண போறீங்க. ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்ணும், ஒரு இஷ்யூ வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோம், அந்த என்வரான்மெண்ட்ல என்னென்ன கிளைண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க, சர்வர் என்வரான்மெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு, செஷன் ஐடி இருக்கா இல்லையா, எவ்வளவு டைம் எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த மாதிரி பேசிக் டயக்னோஸ்டிக் ஸ்டெப்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்க பாக்குறதுக்கு வந்து இந்த ட்ரேஸை எனேபிள் பண்ணாலே போதும். ஸோ இந்த ட்ரேஸ் எனேபிள் பண்றதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா மொத்தம் 2 லெவல் இருக்கு. ஒன்னு பேஜ் லெவல்ல அவுட்புட் பண்ணலாம், இன்னொன்று வந்து trace.txt
நீங்க பேஜ் அவுட்புட் வந்து பை டிஃபால்ட் ஃபால்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் லெவல்ல சேம் பேஜ்லயே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணாது. அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த மொத்தம் எத்தனை ரிக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணலாம் 40 அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். பட் அதுல வந்து அடிஷனலா நீங்க வந்து நிறைய பேராமீட்டரை ஆட் பண்ணலாம். பேசிக்கா பாத்தீங்கன்னா ட்ரேஸ் எனேபிள் டிசேபிள் பண்றது இந்த ஒரே ஒரு ஆட்ரிபியூட்டும் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ல இருக்க எனேபிள் ஆட்ரிபியூட் மட்டும் போதும் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷின்லயே நம்ம பார்த்தோம் நிறைய இன்ஃபர்மேஷனு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஃப்ரேம் ஒர்க்லேயே எழுதியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் திருப்பி ட்ரூ பண்ணுறேன். ட்ரூ பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்டோட ஃப்ரேம் ஒர்க்லேயே எழுதியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து கஸ்டமாகவும் கோடு எழுதலான்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வெர்ஷன் போக போகிறோம். அந்த வெர்ஷன் என்னன்னா சேம் லாகிங் தான், எக்ஸ்டெண்டட் ட்ரேசிங். ட்ரேசிங் ஓகே, ஜஸ்ட் விப்ரெட் கான்ஃபிக்ல எனேபிள் ட்ரேஸ் எனேபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டாலே எனேபிள் ஆயிடுது, அது ப்ராப்ளம் இல்லை. பட் இது என்ன எக்ஸ்டெண்டட் ட்ரேசிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.netன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ராவா ட்ரேஸ் இன்ஃபர்மேஷனை போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ப்ரீவியஸா பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது இந்த பேஜ்ல இருக்க ப்ரீ இனிட் இதெல்லாம் தான் போட்டு பார்த்திருப்பீங்க. ஆனா system.net ஸ்பேஸ்ல என்ன எக்ஸ்ட்ரா ட்ரேஸ் போட்டிருக்காங்கன்னா எந்த யூஆர்எல் கனெக்ட் பண்றாங்க, எந்த போர்ட் வழியா போறாங்க, எந்த சாக்கெட் வழியா போறாங்க. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். உங்க மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்க மிஷின்ல இருந்து ஒரு ப்ராக்சிக்கு போகும், ப்ராக்சில இருந்து ஃபயர்வாலுக்கு போகும், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு போயிட்டு அந்த மிஷின்ல இருந்து தான் வெளியே ரிக்வெஸ்ட் போகும். மேபி ஃபயர்வால் என்ன பண்ணிருக்கலாம்னா பர்டிகுலர் போர்ட்டையே பிளாக் பண்ணிருக்கலாம், இல்ல ப்ராக்சில பர்டிகுலர் போர்ட்டை பிளாக் பண்ணிருக்கலாம். ஸோ உங்க ரிக்வெஸ்ட் வந்து நீங்க கொடுக்குற இந்த வெப் ரிக்வெஸ்ட் வந்து பர்டிகுலரா ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா டைரக்டா அந்த யூஆர்எல் கனெக்ட் பண்றேன். இங்க கொடுக்கும் போதே நான் ஒரு போர்ட் நம்பரோட கொடுக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ல நான் என்ன பண்றேன், போர்ட் நம்பர் வந்து ஓகே நான் கனெக்ட் பண்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சர்வீஸ். என்னன்னா மை கஸ்டம் சர்வீஸ், அது எந்த போர்ட்ல ரன் ஆகுதுன்னா அது இந்த மாதிரி ஒரு போர்ட்ல ரன் ஆகுதுன்னு நான் குறித்து கால் பண்றேன் என்னோட கஸ்டம் சர்வீஸ். ஸோ இந்த போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கணும், உங்க ப்ராக்சிலேயோ இல்லைன்னா ஃபயர்வால்லையோ ஓப்பன் ஆயிருக்கணும். இது ஓப்பன் பண்ணலன்னா இந்த ரிக்வெஸ்ட் இங்க வந்து வெளியே போகாது. ஸோ பர்டிகுலர் இந்த ரிக்வெஸ்ட் வந்து பர்டிகுலர் மிஷினுக்கு போகுது, அந்த மிஷின்ல இருந்து வெளியே போல, ஏன்னா அங்க இந்த ரிக்வெஸ்ட் வெளியே போகாம பிளாக் பண்ணிருக்காங்க. அப்போ உங்களால இதை வந்து எந்த மாதிரியும் டிபக் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உங்க லோக்கல் என்வரான்மெண்ட்ல நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணுவீங்க எல்லாமே. நீங்க பார்ட் ஃபயர்வால்லாம் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, யூஏடி என்வரான்மெண்ட்ல அப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல டிஃப்ரெண்டான செக்யூரிட்டி இருக்கும், செக்யூரிட்டி செட்டிங் இருக்கும். ஸோ அங்க நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட ரிக்வெஸ்ட் வந்து எந்தெந்த மிஷின் வழியா போச்சு, எந்தெந்த மிஷின் வழியா எந்தெந்த போர்ட்டுக்கு போச்சு, எந்த மிஷின்ல அது பிளாக் ஆயிடுச்சு, எந்த மிஷினுக்கு மேல அந்த ரிக்வெஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகல அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதை வந்து நாம வந்து ட்ரேஸ் எழுதி பண்ண முடியாது. ஸோ இப்போ கிளியரா ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் நமக்காக system.netன்னு ஒரு நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா தான் நம்ம நெட்வொர்க்கிங் வழியா எல்லாமே டேட்டாவெல்லாம் ரீட் பண்றதோ ரைட் பண்றதோ பண்ணிட்டு இருக்கோம். அதை அவங்க வந்து இன்பில்டா ட்ரேஸை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கஸ்டம் எதுவுமே பண்ணல. இதையே நம்ம ஜஸ்ட் web.configல சிம்பிளா ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு எப்படி அந்த ரூட்டை நம்ம பார்க்கலான்றத பார்க்கலாம். பிளஸ் இதுலயே வந்து நமக்கு ஒரு டூலும் கொடுத்துருக்காங்க மைக்ரோசாஃப்ட். அந்த டூலை வச்சு நாம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியா கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி எனேபிள் பண்ணி இந்த நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, கோட்ல பார்த்தீங்கன்னா கோட்ல எதுவுமே கிடையாது, சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கு. இங்க system.diagnosticன்னு ஒன்று இருக்கும். இதை வந்து system.web மாதிரி system.diagnostic. இந்த டயக்னஸ்டிக்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். ஸ்விட்ச்ல தான் நீங்க சொல்லணும் வெர்பேஸா இன்ஃபர்மேஷனா எரரான்ட்டு. என்ன நேம் ஸ்பேஸ் system.netோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் எனக்கு வேணும், நான் வெர்பேஸையும் நான் வேணும்னு நான் இங்க சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் என்னோட ஸ்விட்ச். ஒரு ஸ்விட்ச் மட்டும் தனியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து இத்தனை எலிமெண்ட்டையும் மனப்பாடம் பண்ணோம்னா தேவைப்படாது. இது ஒரு டூல் இருக்கு நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்கு. பட் அந்த டூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுப்போ நெக்ஸ்ட் அந்த டூலை வச்சு நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே,
இந்த இடத்துல ஸ்விட்சை நீங்க போட்டீங்க. ட்ரேஸ் ஆட்டோ ஃபிளஷ் ட்ரூன்னு போட்டீங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண வரும். இதுதான் வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ் தான் வந்து மெயின். உங்களுக்கு என்னன்னா இந்த சோர்ஸை வந்து எதை நீங்க எந்த நேம் ஸ்பேஸை பாயிண்ட் பண்றீங்களோ அந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்க வேல்யூலாம் ரீட் பண்ணும். ஓகே, system.net தான் நேம் ஸ்பேஸ். இது மாதிரி வேற நேம் ஸ்பேஸ் இருக்கானா அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த நேம் ஸ்பேஸ்ல பர்டிகுலர் கிளாஸை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் system.net.sockets சொல்றீங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த சாக்கெட்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணி போற நெட்வொர்க்கை மட்டும் தான் அது ட்ரேஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க system.net ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா எல்லாமே ட்ரேஸ் ஆகும். உங்களுக்கு system.net யூஸ் பண்ணி இருக்க அந்த நேம் ஸ்பேஸ்ல இருக்க எல்லா கிளாஸும் பர்டிகுலரா டிவைட் பண்ணி எனக்கு அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள இந்த சப் நேம் ஸ்பேஸ்ல இந்த பர்டிகுலர் கிளாஸ் எனக்கு இது மட்டும் தான் எனக்கு ட்ராக் பண்ணும், ட்ரேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்டிகுலரா அந்த நேமை கொடுக்கலாம். அப்படி நான் என்ன பண்ணிருக்கேன், இனிஷியலா இந்த மொத்த நேமையும் கொடுக்குறேன். லேட்டரா நம்ம என்ன பண்ணலாம்னா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணிருக்கேன்னா டிஃபால்ட் லிஸ்னரை எந்த லிஸ்னர்னா இதுதான் வந்து எந்த நேம் ஸ்பேஸை லாக் பண்ணோம். இந்த நேம் ஸ்பேஸுக்கு வந்து என்ன வெர்பேஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இதை நம்ம லேட்டரா பார்த்துப்போம். இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, இந்த நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட் லிஸ்னர் ஃபில்டரும் வந்துன்னா நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணலாம். பட் இனிஷியல் நான் எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணலாம். எல்லாமே நான் எழுதுறேன். எனக்கு வந்து எந்த ஃபில்டரும் இல்லை, எல்லாமே எழுதுறேன். டிஃபால்ட் ட்ரேஸ் லிஸ்டர் என்னன்னா நான் இங்க தான் சொல்லியிருக்கேன். இதான் என்னோட ட்ரேஸ் லிஸ்னர். இதான் என்னோட ட்ரேஸ் லிஸ்னர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இது டயக்னஸ்டிக் ஈவெண்ட் லாக் ட்ரேஸ்ன்னு போட்டிருக்கீங்க. இது மாதிரி வேற என்ன இருக்கு? ஈவெண்ட் லாக் ட்ரேஸ் மாதிரி வேற என்னெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ரைட் லிஸ்னர்னு ஒன்று இருக்கு. டயக்னஸ்டிக் டாட் டெக்ஸ்ட் ரைட் ட்ரேஸ் லிஸ்னர். இது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் டாட் டயக்னஸ்டிக் டாட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ரைட்டரே போறோம். ஈவெண்ட்ல அப்புறமா நம்ம லேட்டரா எழுதிப்போம். ட்ரேஸ் லிஸ்ட். ஓகே, இதெல்லாம் கூட அந்த அளவு ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இனிஷியலாக நான் ரொம்ப சிம்பிளாகவே எழுதலாம். டிஃபால்ட் ட்ரேஸ் லிஸ்னரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். டிஃபால்ட் ட்ரேஸ் லிஸ்னரை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். system.netோட ஃபுல்லாக வெர்பேஸையும் எனக்கு எடுத்து நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக நான் முடிச்சிட்டேன் இதில். ஓகே, இப்போ என்னோட ஃபோல்டருக்கு நான் போகிறேன். ஒர்க் ஏரியா. ஓகே, என்னோட ஃபோல்டருக்கு நான் வந்துட்டேன். இந்த ஃபோல்டரில் தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட லாகை எழுத போகிறேன். ஓகே, ஸோ அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். என்னோட லாக் நேம் வந்து network.txt file. system.net எடுத்த உடனே அதை அடைச்சிருச்சு. http://gog.co.in. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லாக் ஃபைலில் டேட்டா எழுதியிருக்கோம். இந்த நேம் கொடுக்காம இந்த நேம் எழுதுதுன்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து ரீட் ஒன்லி மோட்ல போயிடுது. ஓகே, அதனால இந்த ஃபைல் எழுதாம எனக்கு தனி ஃபைலை எழுதிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் ஸ்ட்ரிங் நான் கால் பண்ணுறேன் google.co.in. இங்கே இருந்து அது என்ன ஆகும்னா வெப் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகும். இங்க கிரியேட்டட் கனெக்ஷன் அப்படியே நீங்க நான் வந்து வெர்பேஸ்னதுனால எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதியிருக்கு. கிரியேட்டட் கனெக்ஷன் ஃப்ரம் இந்த ஐபில இந்த போர்ட்ல இருந்து இது வந்து கூகுளோட ஐபி, கூகுளோட போர்ட் நம்பர். ஸோ இந்த ஐபி வந்து என்னோட லோக்கல்ல ஃப்ரீயா இந்த போர்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதை நான் எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டி ஐபி கான் 6 வழியா போயிட்டு இருக்கு இந்த எனேபிள் ஆனதுனால.
பார்த்தீங்கன்னா இந்த ஐபியில் என்ன போகும், அது 2601-484-C301-7610 CCFP 7401. இங்கேருந்து எனக்கு இந்த போர்ட் வழியாக போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் டேரக்டா இதை கனெக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. நீங்க வேற ஒரு என்வரான்மெண்ட் வழியா போகும்போது உங்களுக்கு இங்க இருந்து சாக்கெட் ஃபர்ஸ்ட் எதை கனெக்ட் பண்ணுச்சுன்னு காட்டும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லா மிஷினோட ரூட்டிங்கையும் பார்க்கலாம், எங்க போய் அது எனேபிள் ஆச்சுன்ட்டு. ஸோ இப்போ இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறேன், yaga.co.in.1 போடுறேன். கெட் கண்டென்ட், இது ஆப்வியஸா எனக்கு எரர் தான் அடிச்சிருக்கோம். இங்க வந்து ரீடிங் கண்டென்ட் போயிருக்கு, அதுக்கடுத்து கெட்டிங் கண்டென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல, எரர் அடிச்சதுனால எனக்கு அப்படியே அங்க வந்து ஜம்ப் ஆயிடுச்சு, அந்த ரெட் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகல. ஓகே, அது ஓகே. இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் google.co.inக்கு இந்த மிஷின்ல இருந்து போச்சு, வெப் ரிக்வெஸ்ட் கனெக்ட் ஸ்ட்ரீம்லாம் போச்சு, கிரியேட்டட் கனெக்ஷன். ஓகே, இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் எஃப் in.1 ஓகே. ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்த மாதிரி google.co.inக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம் அந்த சர்வீஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ஆயிருக்கோம்னா எரர் அடிச்சு the remote name could not be resolved google.co.in1. ஓகே, ஸோ இதுதான் இந்த system.net இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு எக்ஸப்ஷன் பாக்ஸ்ல நீங்க கேட்ச் பண்ணுவீங்க. இன்டர்னலா system.net எல்லா இன்ஃபர்மேஷனையும் ட்ராக் பண்ணும், எரர் வரதை மட்டும்தான் ட்ரை கேட்ச் பிளாக்ல உங்களுக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்னன்னா இப்போ இந்த இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா வெர்போஸ்ன்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிரியேட் ஆகுதா, எல்லா போர்ட் என்ன நடக்குதுன்னு இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஒரு லெவல் வச்சிருப்பாங்க, அது வந்து என்னன்னா வெர்போஸுக்கு வந்து அடுத்த லெவல்ல இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் லாக் பண்ண போறேன்னு சொல்றது. எரர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரை கேட்ச் பிளாக்ல இது கெட் ஆகும். system.net அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்பில்டாவே ட்ரேஸை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரேஸை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல்ல லாக் பண்ணி உங்க ரிசல்ட்டை நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இது எனக்கு வேணாம், அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்றேன். ஓகே, ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு, இந்த ஃபைல் டெலீட் ஆகலை, இன்டர்னல் கேட்ச்லேயே இருக்கு. ஓகே, ஸோ நான் வெர்போஸ்ன்னு போடாகாம அந்த எரர் அவ்வளோ கட்டுச்சு பார்த்தீங்களா, நான் என்ன பண்றேன்னா எனக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் போடணும்னு நான் சொல்றேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணும், வெர்போஸ் மோட் நான் எனேபிள் பண்ணல, எனக்கு நெட்வொர்க்ல போறது என்னென்ன நடக்குது ஃபுல்லாவே வேணாம், இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு ட்ராக் பண்ணுங்கன்னு நான் சொல்லி நான் ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, கம்ப்ளீட்டா வெர்போஸ்ல வந்த எல்லா எரரும் நமக்கு கிடைக்காது. என்ன கிடைக்கும்னா எரரும் அதுக்கு இன்ஃபர்மேஷனும் அதுக்கு மேல் லேயர்ல இருக்க எரரை மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் http google.co.in1. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். லொக்கேஷன்ல பாருங்க இன்ஃபர்மேஷனும் எரர் தான் அடிச்சது. முன்னாடி இன்ஃபர்மேஷன்ல பார்த்துருப்பீங்க, இங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வெர்பேஸ் எரர் எல்லாமே எழுதியிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த மிஷினுக்கு போச்சு, கனெக்ஷன் போச்சுட்டு, ஆனா இதுல வச்சு நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஐபில எந்த போர்ட் வழியா ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆச்சு அந்த மாதிரி இன் டீட்டெயிலா பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு வந்து எரரை மட்டும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ட்ராக் பண்ணலாம். ஸோ வெர்பஸ் மோடு தான் என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். நீங்க டீட்டெயிலா எந்த போர்ட் எந்த ஐபில இருந்து உங்க ரிக்வெஸ்ட் மேற்கொண்டு போகலன்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டீபக்கிங்லாம் வந்து நார்மலா நம்ம பிரேக் பாயிண்ட் ஹிட் பண்ணியும் இல்லைனா வந்து லாக் எழுதியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா லாக்ல நம்ம இதெல்லாம் ட்ராக்கே பண்ண முடியாது. எல்லாமே வந்து system.netல இந்த நேம் ஸ்பேஸ்ல இன்டர்னலா அவங்க யூஸ் பண்ற ஆப்ரேஷனை அவங்க ட்ரேஸா லாக் பண்றாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும், ஓகே இந்த டெக்ஸ்ட் ரைட்டர் இருக்கு, இது மாதிரி வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, டெக்ஸ்ட் ஃபைல தான் எழுத முடியுமா, பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா system.net ஃபுல்லாவே நீங்க ட்ரேஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டிகிரேட் ஆகும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு system.net.socketனா சாக்கெட்டை மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் லாகா எழுதும். ஸோ நீங்க அதை மட்டும் எழுதி பண்ணிக்கலாம்.
ஓகே. இது என்ன இவ்ளோ பெரிய இதுலயே வந்து இங்க வந்து வேற ட்ரேஸ் லிஸ்டனர் இருக்கு, XML இருக்குன்றீங்க. பிளஸ் difference.net யூஸ் பண்ணலான்றீங்க. வெர்ப் பேஸ் மோட் இன்ஃபர்மேஷனை மாத்தலான்றோம். இதெல்லாம் மனப்பாடமா தெரியணுமா? எப்படி நம்ம தப்பா போட்டு ப்ரொடக்ஷன்ல சேஞ்ச் பண்ண முடியுமானா, இதை கான்ஃபிகர் பண்றதுக்காக, இந்த செட்டிங்கை கான்ஃபிகர் பண்றதுக்காக நமக்கு மைக்ரோசாஃப்ட் ரொம்ப ஈஸியா ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன டூல்னா, ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், தமிழ் டெமோ நேம் கொடுத்துருக்கேன். அதே டூலுக்கு போங்க, WCF சர்வீஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இது என்ன ஆகும்னா, உங்களோட web.configல அந்த பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் கான்ஃபிகர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபைலில் ஓப்பனில் போயிட்டு கான்ஃபிக் ஃபைலுன்னு சொல்லிட்டு உங்களோட கேட்வே பேஜில் இருக்க web.config ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம போட்ட செக்ஷன் வந்து டயக்னோஸ்டிக் செக்ஷன். இங்கே நம்ம போட்ட லிஸ்னர் பார்த்தீங்கன்னா தமிழ் டெமோ. இதான் நான் போட்ட லிஸ்னர் தமிழ் டெமோ. தமிழ் டெமோ என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் லிஸ்னராக போட்டிருக்கேன். ஓகே. எனக்கு வந்து ட்ரேஸ் அவுட்புட் வந்து எல்லாமே எனக்கு வேணும். டேட், டைம் ஸ்டாம்ப்பு, ப்ராசஸ் ஐடி, த்ரெட் ஐடி, இதெல்லாம் வேணும். ஸ்டாக்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஆட் ஆகிடும். அது நிறைய ப்ராப்ளம், நிறைய ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நான் சொன்னால டெக்ஸ்ட் ரைட்டர் மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ரைட்டர் எழுதலாம், XML எழுதலாம், ஈவெண்ட் லேக்ல எழுதலாம், கமா செப்பரேட்டர்ல எழுதலாம். இந்த மாதிரி கன்சோல்லேயே டேரெக்டாக நீங்கள் எழுதுறது எழுதிக்கலாம். நான் வந்து இப்போ இதை எழுதிருந்தேன், நான் XML எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. XML செலக்ட் பண்ணால் XML இங்கே ரைட் ஆகிடும். ஓகே. ஸோ சோர்ஸில் வந்து C.NET வந்து வெர்பேஸ் இல்லாமல் நான் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு சேவ்னாலே போதும், என்னோட ஃபைல் வந்து இங்கே சேவ் ஆகிடும். S2R பார்த்தீங்கன்னா XML ரைட்டராக வந்துடுச்சு. இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இதை தான் டூலை வச்சு கான்ஃபிகர் பண்ணலான்னு சொல்லுவோம். டூல் டு கான்ஃபிகர் நெட்வொர்க் ட்ரேசிங். இது எதுக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம இந்த மாதிரி டூல்லேயே போயிட்டு கிரியேட் பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் டூல்லேயே பார்த்தீங்கன்னா நியூவாக கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்கும். நியூவாக லிஸ்னர் கிரியேட் பண்ண எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ரீசன்ட் ஃபைல்ஸ் இங்கே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ லிஸ்னர் கிரியேட் பண்ணலாம், கியூ நியூ சோர்ஸ், நியூ கிளைண்ட் சோர்ஸும் வந்து நியூவாக கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஒரே இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து system.net வந்து டெக்ஸ்ட் ஃபைல் எழுதலாம், system.net.socket வந்து XML ஃபைலாக எழுதலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் எல்லாமே பண்ணலாம் நீங்கள். பட் நம்ம எதுக்கு அந்த டூலை யூஸ் பண்ணாமல் இங்கே டேரெக்டாக XML ஃபைலில் பார்த்தோம்னா, நீங்கள் அந்த டூலில் எழுதினா கூட, அந்த டூலை யூஸ் பண்ணி கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேஞ்ச் பண்ணால் கூட அது இன்டர்னலாக இந்த இடத்துல தான் வந்து அந்த என்ட்ரி அது ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த system.diagnosticல இருக்க சோர்ஸையும் லிஸ்னரையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸை டீபக் பண்ணலாம். அதுவும் என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக. உங்கள் என்விரான்மெண்ட்டில் இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியாது, உங்கள் என்விரான்மெண்ட்டில் இந்த இஷ்யூ வரவும் வராது. ஒரு சில பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் டீபக்கும் பண்ண முடியாது. அப்போது எந்தெந்த போர்ட் வழியாக எங்கெங்கே போகுதுன்றதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணோன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேசிங்கை வந்து நெட்வொர்க் ட்ரேசிங் எடுத்தோம்னாலே நம்ம நிறைய பார்க்கலாம். அதில் XML போட்டு வெர்பேஸை போட்டு மல்டிபிள் சர்வரில் வச்சு நிறைய டெமோ கொடுத்துட்டே போகலாம். பட் இந்த ப்ரெசன்டேஷனோட எய்ம் என்னன்னா, டீபக்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பர்டிகுலர் சினாரியா வரும்போது இந்த மாதிரி டீபக் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுன்றதுனால நான் ரொம்ப டெப்த்தாக எல்லா பேராமீட்டரும் ஒவ்வொரு இந்த எலிமெண்ட்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லியிருப்பேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும், உங்களுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்கும். எல்லா ஆட்ரிபியூட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சேம் வே இங்கேயும் உங்களுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு. எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பட் அந்த சினாரியோக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் ஆகுன்றதை மட்டும் இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து மெமரி டம்ப் அனலைசர். ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லேயோ UAT என்விரான்மெண்ட்லேயோ ஏதோ ஒரு ஹையர் என்விரான்மெண்ட்டில் மீன்ஸ் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் ரிமோட் டீபக்கிங்கும் பண்ண முடியாது, லோக்கல் டீபக்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இஷ்யூலாம் எப்படி பார்க்கலாம்? அப்ளிகேஷனோட ரன் ஆகும்போது கரண்ட்டாக அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிற ஸ்டேட்டஸை வச்சு நம்ம அதை டீபக் பண்ணலாம். இதுதான் என்னோட கிளைண்ட் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட வெப் அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் இருக்குது. எந்த அப்ளிகேஷனை ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் என்ன ஆகுன்னா, இந்த வெப்பேஜோ இல்லை அப்ளிகேஷனும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஐஎஸ் என்ன பண்ணிக்கணும்னா, அதோட லோக்கல் மெமரியில் காம்போனண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி
நம்மளோட காம்பனண்ட்டை அங்கே எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸாம்பிள் பேஜ் லோட் ஆர் பட்டன் கிளிக் ஈவெண்ட் ஆர் என்னென்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகுதோ எல்லாமே ஐஏஎஸ் என்ன பண்ணும், மெமரியில் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் தான் அது என்ன பண்ணும், அந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை அனுப்பும். ஸோ இந்த ஒர்க்கர் ப்ராசஸில் என்ன இருக்குன்னா, உங்களோட கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சோ எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். இதுதான் இந்த ஒர்க்கர் ப்ராசஸ். ஸோ இந்த ஐஏஎஸ்ல இருக்கும்போது அதோட ஒர்க்கர் ப்ராசஸ் நேம் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா W3 WP ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒர்க்கர் ப்ராசஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வரும், ஒர்க்கர் ப்ராசஸ்ன்றது மெமரி லோக்கல் மெமரியில் எக்ஸிக்யூட் ஆகிற ஒரு பீஸு. இப்போ இதை எப்படி நம்ம ஒரு காப்பி எடுக்க முடியும்னா, இந்த ஒர்க்கர் ப்ராசஸை இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனை ஃபைலாக சேவ் பண்ணலாம். அந்த ஃபைலாக சேவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா மெமரி டம்பாக கன்வெர்ட் பண்ணுறது. அதை எப்படி எடுக்கலாம் நம்மன்றதை பார்ப்போம். ஒர்க்கர்ஸ் ப்ராசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ்ல இருக்க அந்த நேம் வந்து W3 WP ஒர்க்கர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இதில் நான் இன்னொன்று சொல்ல வரேன், ஐஏஎஸோட W3 WP மட்டும்தான் ஒர்க்கர் ப்ராசஸ்ஸு, அதை மட்டும்தான் மெமரி டம்ப் எடுக்க முடியும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நோட் பேட், கால்குலேட்டர், எந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணாலும் சரி அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நான் மெமரி டம்ப் எடுக்க முடியும். ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ஒர்க்கர் ப்ராசஸ். ஸோ எல்லா இடத்துலையும் அது ஒர்க்கர் ப்ராசஸ் சொல்லணும் அவசியம் இல்லை. நார்மலாக விண்டோஸ் டீபக் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து ப்ராசஸை டம்ப் எடுன்னுவாங்க, மெமரி டம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். மெமரி டம்ப் எப்படி நம்ம அது கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஹவு டு கிரியேட் மெமரி டம்ப், இந்த டாபிக் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும் எப்படி பண்ணலான்ட்டு. இது வந்து என்னோட ஒர்க்கர் ப்ராசஸ், என்னோட கோடு எக்ஸிக்யூட் ஆன ஒரு ஏரியா. இதை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் டம்பாக எடுத்துக்கிறேன். இந்த டம்பை நான் எப்படி அனலைஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய டூல் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து நிறைய டூல் இருக்குது. சின்ஸ் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வச்சு அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி டீபக் டயக்ன்றதும் வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு டூல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டூல் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த டூல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டீபக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று இருக்குது, ஒரு சாம்பிள் கோடு வச்சுருக்கேன். அந்த சாம்பிள் கோடை காட்டுறேன். அந்த சாம்பிள் கோடு வந்து மெமரி லீக் வரதுக்காகவே பண்ண கோடு. அந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எக்ஸிக்யூட் பண்ணி முடித்த உடனே மெமரி டம்ப் எடுத்து எந்த இடத்துல அந்த எரர் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த கோடுக்கே நான் போகல, அந்த கோடுக்கே போகலை, என்னோட அப்ளிகேஷன் மட்டும் நான் ரன் பண்ணுறேன். டைரெக்டாக ஐஏஎஸில் போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அப்ளிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏது ப்ராப்ளம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக. ஓகே, நான் என்னோட சாம்பிள் கோடுக்கு போகிறேன். பப் டெஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷனை ப்ரௌஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணலான்னா, என்னோட ஒரு யூஆர்எல் கொடுக்கலாம். கொடுத்துட்டு எத்தனை முறை எனக்கு அந்த கண்டென்ட்டை எடுக்கணும் நான் லூப் த்ரோ பண்ணிவிட்டு கெட் கண்டென்ட்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டாஸ்கே இல்லை. நேம் வச்சு ஆர்டர் பண்ணால் W3 இப்போதைக்கு வந்து ஐஎஸ் வந்து 15 MB தான் யூஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிங்கன்னா இங்கே W3 வந்து போயிடும். W3 ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா ஐஏஎஸ்க்கு அந்த ஒர்க்கர் ப்ராசஸ் இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே அது உடனே உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே தான் ஒர்க்கர் ப்ராசஸ் கிரியேட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தோடனே ஒர்க்கர் ப்ராசஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கோம். டாஸ்க் மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்னோட ஓகே இனிஷியலாக 15 MB தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், HTTP google.com கொடுக்குறேன். ஓகே, 100 டைம் எனக்கு வேணும்னு நான் சொல்கிறேன் கெட் கண்டென்ட். ஸோ இந்த கோடு ஏதோ ஒரு பண்ணுது 100 நான் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன், எனக்கு அது ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் W3 WP 15 அது 66 50 MB 56 MB 40 MB 85 MB 92 MB 58 MB 88 MBயில் இப்போ ஐஏஎஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு 15 MB இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 89 MBக்கு ஒர்க்கர் ப்ராசஸ் லோட் ஆகிடுச்சு அகைன். இப்போ என்ன பண்ணுறேன், microsoft.com கொடுக்குறேன். HTTP microsoft.com
microsoft.com கொடுத்து இது வந்து எனக்கு ஒரு 50 டைம்ஸ் லூப்பில் சுத்தர சொல்கிறேன். அகைன் நான் இப்போ எடுக்கிறேன். 100, 81, 110, 82, 81, 53, 82, 110, 63, 82, 63, 44, 72, 91. ஓகே, 101. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 15 எம்பியில் இருந்தது. அப்புறமா அது ஒரு 89 எம்பிக்கு போச்சு. இப்போ இன்னொரு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். இப்போ 101 எம்பியில் போய் மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நான் 2 ஆக்ஷன் பண்ணும்போது மெமரி ஏறி போய் பீக்காக நின்றுட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ரேஷன் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 200 டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 200 ஒரு 1000 ஈவெண்ட் நான் இப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இந்த மெமரி யூசேஜ் வந்து 100 எம்பிலேருந்து ஜிபியில் மல்டிபிள் எக்கச்சக்கமாக சைஸ் ஆக்குபை பண்ணிட்டே போகும். அப்போ என்னன்னா இந்த அப்ளிகேஷனில் நான் யூஸ் பண்ணுற இந்த பேஜில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் என்னோட மெமரி வந்து ரொம்ப மோசமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்கிட்ட சோர்ஸ் கோட் இல்லை. நான் இந்த மெமரி இமேஜை மட்டும் நான் வச்சு தான் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ணணும்னு ஆயிடுச்சு. பிஐடி வந்து ப்ராசஸ் ஐடி, இதனோட ப்ராசஸ் நேமு. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ப்ராசஸை அப்படி ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போறேன். அது என்ன பண்ணா ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி கிரியேட் டம்ப் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ப்ளீஸ் வெயிட் வைல் ப்ராசஸ் இஸ் ரிட்டர்ன் டு த ஃபைல். அவ்வளோதான். டம்ப் ஃபைலாக இந்த லொக்கேஷனில் அது எழுதியிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அந்த ஃபைலை எடுத்துக்கிறேன். மெமரி டம்ப்ஸ் இல்லை, டியில் மெமரி டம்ப்ஸ், கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே டம்ப் ஃபைல் எடுத்திருக்கு. ஓகே, கண்ட்ரோல் சி. அப்போது இப்போ மெமரி டம்ப் எடுக்கிறது இவ்வளோ ஈஸியான வேலை தானா? ஒன்றுமே இல்லையா? இவ்வளோ சிம்பிளாக எடுத்துட்டோமே. ஒன்றுமே இல்லை. டாஸ்க் மேனேஜரில் என்ன பண்ணோம், ரைட் கிளிக்ஸ் ப்ரெஸ் பண்ணி கிரியேட் டம்ப் ஃபைல்னாலே முடிஞ்சிருமானா? இது ஒரு சிம்பிளான வழி. இதுக்கு இன்னும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அப்போ கேட்கலாம், இது வந்து W3WP வந்து ஐஏஎஸோட ஒர்க்கர் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். அதனால் ஓகே, இந்த ஒர்க்கர் ப்ராசஸ் டம்ப் எடுத்தோம். அதேமாரி அதில் எக்கச்சக்கமாக நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னென்ன பண்ணுதுன்னா இதெல்லாமே வந்து விண்டோஸோட எல்லா ப்ராசஸும். மெமரியில் எவ்வளவு ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு, நம்ம எவ்வளோ ஆப்ஜெக்ட் அந்த மெமரியில் இருக்கோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக அந்த பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும் மெமரி டம்பாக எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு டிரைவர் லோடெல்லாம் அந்த டிரைவரோட மொத்த ப்ராசஸில் என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். பட் விண்டோஸோட இன்டர்னல் டீபக்கிங் பார்க்கல. நம்ம ஆஸ் அ டெவலப்பர் நம்ம வந்து ஐஏஎஸோட ஒர்க்கர் ப்ராசஸ் W3WP மட்டும் அனலைஸ் பண்ணுறோம் இந்த டெமோவில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டம்ப் ஃபைலை காப்பி பண்ணிட்டேன். ஓகே, டம்ப் ஃபைல் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ அந்த டம்பை நான் அனலைஸ் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஃபைலு, ஓப்பன் ஃபைல். விஷுவல் ஸ்டுடியோ வந்து இந்த ஃபைலை புரிஞ்சிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஈஸியாக. ஓகே, டி மெமரி டம்ப்ஸ் WPW. ஸோ மெமரி டம்ப் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து மெமரி டம்பை வியூ பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ சரி, நம்ம அது ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம பேசிக்க பார்ப்போம். இது வந்து டம்போட சம்மரி. இதில் நீங்கள் பெருசாக ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க. ஒர்க்கர் ப்ராசஸ் வந்து ஐநெட் இந்த EXE தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. இந்த லொக்கேஷனில் இருக்குது, எத்தனை மணிக்கு எடுத்த டம்ப்பு, ப்ராசர் ஆர்கிடெக்சரு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், ஓஎஸோட வெர்ஷன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு இது வந்து பெருசாக நீங்கள் இந்த சம்மரிலேயோ இந்த சம்மரி எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த மாடுல். இந்த மாடுல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து உங்களுக்கு என்ன சினாரியோ, இப்போ நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். அந்த சினாரியோ வந்து கண்டிப்பாக இந்த மெமரி டம்ப் இல்லாமல் அதை ரிசால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணிகிட்டே போனால் வேணால் சால்வ் பண்ணலாம். பட் இந்த ப்ரொசீஜரில் போனால் நீங்கள் ஒரு கான்க்ரீட் ஆன்சரோட போகலாம். நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி காம்பனண்ட் யூஸ் பண்ணோம். அந்த காம்பனண்ட் வந்து VC++ல் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ரன் டைமில் வந்து அவங்க டைனமிக்காக தான் DLL லோட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கான DLL எல்லாமே வந்து அவங்க டைனமிக்காக லோட் பண்ணுவாங்க. சைனீஸோ ஃப்ரெஞ்சோ இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் அது டைனமிக்காக லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த VC++ காம்பனண்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் டெவலப்மெண்ட் மிஷின் அந்த தேர்ட் பார்ட்டி காம்பனண்ட்டை போடும்போது எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. அடுத்து எங்கள் ஹையர் என்விரான்மெண்ட்லேயும் போட்டோம், அங்கேயும் எங்களுக்கு ப்ராப்ளம் வரல. டெஸ்டிங் போட்டோம், ப்ராப்ளம் வரல. பட் அசூரில் ஒரு சர்வரில் போட்டாங்க. போட்டால் எங்களுக்கு வந்து
டாட் எக்ஸப்ஷனே கேட்ச் ஆகல. ஏன்னா அந்த காம்பனண்ட்ல ரைஸ் ஆகிற எரரை அந்த காம்பனண்ட்ல அவங்க கில் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த காம்பனண்ட்டை அந்த மெத்தடை கால் பண்ணால் நல் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் சேம் அதே காம்பனண்ட் அங்கே எல்லா மிஷின்லையும் போட்டோம், எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. தேர்ட் பார்ட்டி காம்பனண்ட் சம்மந்தப்பட்டது அவங்க கிட்ட நாங்கள் போகும்போது அவங்க வந்து அந்த காம்பனண்ட் ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சடனாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு அந்த அசூரில் இருக்க ஒரு ஃபைலை டம்பாக எடுத்து W3W3 பார்த்தோம். நாங்கள் அங்கே அந்த விர்ச்சுவல் மிஷினில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இதை லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இந்த டிஎல்எல் லோட் பண்ணி பார்த்தோம், என்னென்ன டிஎல்எல் லோட் ஆயிருக்குன்ட்டு. லோட் ஆயிருக்கும் என்ன ஆச்சு பார்த்தோன்னா, VC++ஓட கோர் டிஎல்எல் வந்து எங்கள் லோக்கல் மெமரியில் இருந்துச்சு. அந்த மாடுல் அந்த மெமரி டம்பில் லோட் ஆகலை சர்வரில். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், VC++ஓட ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் டிஎல்எல் வந்து என்ன பண்ணோம், அதை இன்ஸ்டால் பண்ணோம். எக்ஸ்டர்னல் டிஎல் மாதிரி இருந்தது, அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த டூல் ரன் ஆச்சு. அப்போ எடுத்த மெமரி டம்பில் பார்த்தோம்னா அந்த மாடல் லோட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் வந்து எங்கேயாவது உங்களுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் நடுவில் பிரேக் ஆகுது, டிபெண்ட் டிஎல்எல் ஏதாவது இல்லைன்னா ஒர்க் ஆகிற மிஷினில் இருக்க டம்பை எடுத்து அந்த டிஎல்எல் பாருங்கள், அந்த வெர்ஷனை பாருங்கள். ஓகே, ஸோ என்னோட அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த டிஎல்எல் இந்த வெர்ஷன் என்னோட மிஷினில் லோட் ஆகிருக்கு. இதுக்கு ஈக்குவலண்டான அப்ரோப்ரியேட் இது வந்து ஓஎஸ் டிஎல்எல்னா ஓகே. என்னோட டிபெண்ட் டிஎல்எல் இப்போ எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணியிருக்க டிஎல்எல் எதுவுமே அந்த அதாவது இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக போட்டு இந்த டிஎல்எல் அந்த மிஷினில் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாலரோ இல்லைனா அந்த டிபெண்ட் இன்ஸ்டாலரோ உங்களுக்கு பேக்கேஜோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் அது ரன் ஆகும். ஸோ இந்த மெமரி மாடலில் இந்த மெமரி டம்பில் இந்த மாடல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எந்தெந்த டிஎல்எல்லாம் நமக்கு கரெக்டாக அந்த ஒர்க்கர் ப்ராசஸில் லோடாக இருக்குன்றதை காட்டும். ஸோ வேறு என்வரான்மெண்ட்டில் ஏதாவது டிபெண்ட் டிஎல்எல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த லிஸ்ட்டில் அது மிஸ் ஆகிருக்கும், நாட் லோடட்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ஃபிக்ஸை அங்கே எடுக்கலாம். ஸோ இப்பயும் பாருங்கள், பர்டிகுலர் என்வரான்மெண்ட்டில் டிபெண்ட் டிஎல்எல் இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மேபி அதே அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஓகே இந்த டிபெண்ட் டிஎல்எல்லாம் இருக்கணும்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் தேர்ட் பார்ட்டி டிஎல்எல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நமக்கு அந்த தேர்ட் பார்ட்டி காம்பனண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், டெவலப் மிஷினில் எப்படி அந்த காம்பனண்ட் ஒர்க் ஆச்சுன்னா, டெவலப்மெண்ட்டில் நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது அது என்ன பண்ணுச்சுன்னா, VC++ல அந்த அடிஷ்னலாக இருக்க வேண்டிய டிஎல்எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வரல. நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன டிஎல்எல் லோட் ஆகிருக்குலாம் பார்க்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஆப்ரேஷன் மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக மெமரியில் இருக்கிறத எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அந்த ஒர்க்கர் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அது என்னென்ன டிஎல்லாம் லோட் ஆச்சுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெமரியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சோன்னா, இந்த டீபக் மேனேஜ்ட் மெமரின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு எடுத்தோன்னே சிம்பிளாக காட்டிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் வந்து சைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக மெமரியில் இருக்கிறது, இன்க்ளூசிவ்னா வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகாமல் இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து 211 தான் இப்போதைக்கு மெமரியில் இருக்குது. ஆனால் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், 975 வந்து கார்பேஜ் கலெக்ஷனில் நிற்கிது. ஸோ ஓவராலாக நம்ம இன்க்ளூசிவ் மெமரின்றது ரேமில் மொத்தம் ஆக்குபை பண்ணது. இப்போதைக்கு இந்த ஒர்க்கர் ப்ராசஸ் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து கிளியர் பண்ண வேண்டிய அதான் மொத்த மெமரி உங்களுக்கு எல்லாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒன்று மட்டும் என்ன இருக்குன்னா 10 MB கிட்ட பிடிச்சிருக்கு. ஏதோ ஒன்று நம்ம பண்ணது 2 பட்டன் கிளிக் தான் பண்ணோம். எது இந்த 10 MB பிடிச்சிருக்கு, எந்த ஸ்ட்ரிங்கு 10 MB பிடிச்சிருக்குன்னு டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரிட்ரீவிங், இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கன்னா கெட் வெப் பேஜ்ன்ற ஒரு கிளாஸில், ஓகே ஒரு நேம் ஸ்பேஸில், சாரி மை கஸ்டம் கிளாஸில் ஃபுல் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்குது. அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் என்ன பண்ணியிருக்குன்னா உங்ககிட்ட வந்து 10 MB கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸை பிடிச்சி ஆக்குபை பண்ணியே வச்சுன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். எஸ், நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது அப்ளிகேஷனுக்கு போகிறேன். என்னோட ஃபைல் கண்டென்ட்டில் இதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஆஃப்டர் டு ரிக்வெஸ்ட் இது. ஓகே, இப்போ அகைன் நான் இங்கே போகிறேன், Microsoft.com இன்னொரு 100 கொடுக்குறேன். இப்போ இன்னொரு 100 ரிக்வெஸ்ட் ரன் பண்ண சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், ஏஎஸ் வேணாம்,
பார்க்கலாம். எங்கே இருக்குது W3 WP? ஓ 244 265 போயிட்டே இருக்குது. அது பாட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளிகேஷனை விட அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ டன். அடுத்து என்ன பண்ணலாம்? http google.com. இது வந்து ஒரு 25 டைம்ஸ் போ. கெட் கண்டென்ட் 266 239 284 277 244. ஓகே, ஸோ 244 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்? ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி கிரியேட் டம்ப் ஃபைல். இதுதான் இப்போ புதுசாக எடுத்திருக்க டம்ப் ஃபைல். நமக்கு டம்ப் after 4 requests. Okay, so now இங்க file open file d colon memory dumps after 4 request open பண்றேன். ஸோ இங்கே எனக்கு வந்து வந்திருக்கு. திறகை நான் டீபக் மேனேஜர் மெமரி போகிறேன். 100 MB வந்து இப்போ வந்து 130 MB கிட்ட போயிருக்கு. ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன் பர்டிகுலராக. ஓ சேம் அதே வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரேண்டமாக இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெடியூஸே ஆகலை. 100லேருந்து 130 30 MB இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இதுதான் வந்து மெயின் காசாக இருக்குது. சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால மெமரி வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீயாக இல்லை. கார்பேஜ் கலெக்டர்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டரில் இந்த 1 MB கூட 1 பைட் கூட அதால் வந்து கிளியர் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போய் பார்க்கலாம். என்ன தான் இருக்குது இந்த கோடில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஏன் என்னோட கார்பேஜ் கலெக்டரால் அதை ஒன்றுமே டச்சே பண்ண முடியல, ஃபுல்லாகவே அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மொத்த பேஜ், perf-test.aspx பேஜ். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா obj.get பேஜ்னு சொல்லி என்னோட URL கொடுத்துட்டு அந்த கவுண்ட்டு கொடுத்த நம்பரை பாஸ் பண்ணுறேன் பேராமீட்டராக. என்னோட மை கஸ்டம் கிளாஸ் இதுதான் எரர் அடிச்சது. இங்கே என்ன பண்ணுறேன்னா வெப்லைன் கிரியேட் பண்ணுறேன். நான் 100 டைம்ஸ் சொன்னேன்னா 100 டைம்ஸும் அந்த டவுன்லோட் பண்ணும். அந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி என்னோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிளில் வச்சுச்சு. ஓகே, அப்புறமா கடைசி டைம் 100 டைம் முடிச்சதுக்கு அப்புறமா 1 டைம் ரீட் பண்ணி அதை ரிட்டர்னும் பண்ணிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் பண்ணது எனக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. இது எனக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. ஆனால் 100 டைம் டவுன்லோட் பண்ணி ஸ்ட்ரிங்காக இங்கே கன்கட் பண்ணிகிட்டே இருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கு வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. இந்த ஃபுல் ரெஸ்பான்ஸ்ன்றது என்னவா இருக்குன்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபைல் ரீசன்ட் ஃபைல் ஆஃப்டர் 4 ரிக்வெஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். debug managed memory. இது என்ன சொல்லுது பாருங்க, ஸ்டாட்டிக் வேரியபிள் என்னோட நேம் ஸ்பேஸ் மை கஸ்டம் கிளாஸ். என்னோட மை கஸ்டம் கிளாஸ், இந்த கஸ்டம் கிளாஸ்ல இருக்க பர்டிகுலர் வேரியபிள் ஃபுல் ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். ஃபுல் ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுது. ஸ்டாட்டிக்னா என்ன ஆகுனா ஒன்ஸ் கிரியேட் ஆயிட்டா அது எரேஸே ஆகாது. ஆப் டொமைன் கிளியர் ஆகிற வரைக்கும். ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து மல்டிபிள் ரிக்வெஸ்ட்ல யூஸ் பண்ண போறீங்க. அக்ராஸ் செஷன் ஷேர் ஆனோன்னா ஸ்டாட்டிக் போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்டாட்டிக் போகாதீங்க. ஸ்டாட்டிக்கை குளோபலாக டிக்ளேர் பண்ணாதீங்க. அது ஒரு பேட் ப்ராக்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு டெவலப்பர் அடித்த இந்த ஒரு கீவேர்டால தான் இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. இல்லைனா எனக்கு வந்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது இருக்காது. அதுவும் இல்லாமல் இவங்க எதுக்கு இதை வந்து கன்கட் பண்ணி இதை குளோபல் வேரியபிள் வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அது வந்து எரேஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்தாலே போதும். எப்படின்னா இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஈவெண்ட் வச்சு அவங்க மல்டிபிள் டைம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த சினாரியோ வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ப்ளஸ் அதை இந்த மாதிரி வெளியே வந்து ஸ்ட்ரிங்கோட கன்கட் பண்ணாமல் ஸ்ட்ரிங் பில்டராக இதை யூஸ் பண்ணிடணும் நீங்கள்.
இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட சோர்ஸ் கோடே இல்லை, ஈவன் இந்த மெத்தட் இந்த வேரியபிளில் தான் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் இருக்குது, இதுதான் வந்து மெமரியை லீக் பண்ணுது, என்னோட மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகிற போகிறது, என்னோட ஒர்க்கர் ப்ராசஸ் ஐஏஎஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோடைய சைஸ் வந்து ஒர்க்கர் ப்ராசஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ன்றதை வந்து நான் மெமரி டம்ப் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் மட்டும்தான் இந்த மாதிரி மெமரி டம்ப் அனலைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா அதுக்கு வேற ஒரு டூல்லாம் இருக்குது. நம்ம அந்த டூலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்து அது என்ன பேசிக்காக அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி விஷுவல் ஸ்டுடியோவில் இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதே பார்ப்போம். இது வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஆஃப்டர் 4 ரிக்வெஸ்ட்ல எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஆஃப்டர் 2 ரிக்வெஸ்ட் வந்து என்கிட்ட வேற ஒரு மெமரி டம்ப் இருக்கு, அந்த மெமரி டம்ப்ல வந்து மெமரி கம்மியாக தான் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 2 ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதோட யூசேஜ்னால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு நான் பார்க்கலாம். மெமரி டம்ப் டு மெமரி டம்ப். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எடுத்துட்டு செலக்ட் பேஸ் லைன் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஆஃப்டர் 2 ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓப்பன். இப்போ என்ன ஆகும்னா கம்பேர் ஆகும், இதுவும் அதுவும் கம்பேர் ஆகுது. ப்ளஸ் 27 MB வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ரிக்வெஸ்ட் இந்த ரிக்வெஸ்ட்டுன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து நான் 2 ரிக்வெஸ்ட்டுக்கு அப்புறமா எடுத்துருக்கக்கூடாது. இனிஷியலாக ஒர்க்கர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லாகின் பேஜோ டிஃபால்ட் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அப்போது நான் எடுக்கணும். இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நான் எடுத்தேன்னா எனக்கு காட்டிடும். அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க்கர் ப்ராசஸில் இந்த இத்தனை ஆப்ஜெக்ட் கவுண்ட்டு இவ்வளோ மெமரியில் இருந்துச்சு, அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் முடிக்கும் போது ஒர்க்கர் ப்ராசஸில் இவ்வளோ ஆப்ஜெக்ட் இவ்வளோ மெமரி இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கம்பேரிங் ஃபெசிலிட்டிலாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் தான் நமக்கு இருக்கும், அதான் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, மெமரி டம்பை அனலைஸ் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, சரி. இப்போ இது ஓகே, இந்த கோடு வச்சு நீங்கள் கிளாஸ் நேம்லாம் பார்க்கலாம், கம்பேர் பண்ணி எவ்வளோ சைஸு அந்த ஈவெண்ட் பண்ணும்போது பர்டிகுலர் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, ஈவெண்ட் பண்ணோடனே ஒர்க்கர் ப்ராசஸ் எந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு, ஸோ அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆச்சுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதை விட பெஸ்ட் டூலுன்றது வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் டீபக் டயக்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டூலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டூல் நம்ம C# மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர் ஸ்டுடியோல நமக்கு தேவையான அளவு நம்ம பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டூல் தான் வந்து ஹேங் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணுறது, கிராஷ் ரிப்போர்ட், அதுக்கெலாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். ஓகே, இந்த 3 டேப் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேப் வந்து ரூல்ஸ். என்ன ரூல்னா, டம்பை எப்போ எடுக்கலாம், என்ன மாதிரியான டம்பை எடுக்க போகிறீங்க, கிராஷ் டம்ப் எடுக்க போகிறீங்களா, பர்ஃபார்மன்ஸுக்காக எடுக்க போகிறீங்களா, நேட்டிவ் எடுக்க போகிறீங்களா. இப்போ நீங்கள் இந்த கிராஷ் டம்ப்னு சொன்னீங்கன்னா, அதே வந்து காமா இல்லைனா .NET ஐஏஎஸ் அப்ளிகேஷன், நம்ம வந்து ஐஏஎஸ்னால் இதை வச்சு நம்ம எடுப்போம். இங்கே டார்கெட்டே சொல்ல நம்ம என்ன பண்ணால், ஏற்கனவே இருக்க ஒரு ப்ராசஸ் தான் டம்ப் எடுக்க போகிறோம். இங்கே எடுக்கிறத விட டேரெக்டாக இங்கே ப்ராசஸ்க்கு போவாங்க. மல்டிபிள் ஆப் ஃபுல்லாக இருந்தால் தான் அங்கெல்லாம் நீங்கள் போகணும். ஏன்னா உங்களுக்கு இங்கேயே தெரிஞ்சிடும், W3 WP ஒர்க்கர் ப்ராசஸ் இங்கேயே உங்களுக்கு இருக்கும். 12412ன்றது ப்ராசஸ் ஐடி. இதை தான் நீங்கள் அந்த ப்ராசஸ் ஐடியாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 12412 இந்த ப்ராசஸ் ஐடி தான் முக்கியம். 12412. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டம்ப் எடுக்கிறீங்க. அதே சைஸ் தான் இங்கேயும் இருக்கும், 2170047 249 MB. ஸோ உங்களுக்கு ஆஸ் இட் இஸ் அங்கே என்ன எடுக்கிறீங்களோ 249 எடுக்கிறீங்களோ அதே தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்க போகிறீங்க. இங்கே ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஓகே, அப்போ இங்கே ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி டீபக் டயகை வச்சு எடுக்கிறதுனால என்னென்னா, ஃபுல் டம்ப்பு மினி டம்ப் எடுக்கலாம். ஃபுல் பை டிஃபால்ட் நீங்கள் எடுக்கிறதே வந்து ஃபுல் டம்ப் தான். ஏன்னா இதில் உங்களுக்கு ஹீப் பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும். இங்கே வந்து ஹீப் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுக்கலாம், பட் அது நமக்கு நார்மலாக யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் கிரியேட் ஃபுல் டம்பே போயிட்டு பண்ணுங்க. ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெமரி டம்ப் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கேட்கலாம், அப்போது இங்கே எடுக்கிறதுக்கும் இங்கே எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே நீங்கள் மெமரி டம்ப் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பாத்தை மாற்றவே முடியாது. கிரியேட் டம்ப் ஃபைலிங்கன்னா அது டிஃபால்ட்டாக டெம்ப் ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிடும். ஸோ உங்களோட சர்வரில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து சும்மா 4 ஈவெண்ட்டு, ஆனால் ஒரு சில மெமரி டம்ப்லாம் எடுத்திங்கன்னா மினிமம் 4 GB 5 GB வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி டூலை வச்சு எடுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டூல்ஸில் போய் நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன்ஸில் எந்த மிஷினில் எனக்கு மெமரி டம்ப் எடுக்கணும்னு சொல்லிட்டேன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன், கிரியேட் ஃபுல் யூசர் டம்ப்னு சொல்லிட்டேன்.
ரெண்டு மெமரி ஒன்று தான். இங்கே மெமரி டம்ப் எடுத்துட்டா அது விஷுவல் ஸ்டுடியோவில் அனலைஸ் பண்ணலாம். ரைட் டிக் டாஸ்க்ல கிரியேட் பண்ணுற மெமரி டம்பை இங்கே ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். நான் இப்போ ரெண்டுமே பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி நான் இங்கே ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அந்த மெமரி டம்பை டீபக் டயக் இங்கே பாருங்க. இது டீபக் டயக் வழியாக நம்ம எடுத்த மெமரி டம்ப். இப்போ எடுத்தது டீபக் டயக் வச்சு நான் எடுத்தது. ஓகே, ஸோ இங்கே மெமரி டம்ப் எடுத்துட்டேன். இந்த மெமரி டம்ப் எடுக்கிறது தான் இங்கே நான் ரூல்லாம் டிஃபைன் பண்ணுவேன். பட் பேசிக்காக நம்ம வந்து காம்பனண்ட் அதெல்லாம் நம்ம டீபக் பண்ண போதில்லை. W3 WPன்னும் போது ஸ்டாண்டர்டாக நீங்கள் இந்த ப்ராசஸில் வச்சு எடுத்துருங்க. நீங்கள் விண்டோஸ் லெவலில் டீபக்கில் பண்ணோம், அட்வான்ஸாக விண்டோஸ் இன்டர்னல் டீபக்கிங்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அதை டீபக் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நான் இனிஷியல்ன்றதுனால ASP.NETன்றதுனால நான் W3 WP மட்டும் நான் இங்கேருந்து மெமரி டம்ப் எடுத்துட்டேன். மெமரி டம்ப் நீங்கள் இங்கே எடுத்தாலும் ஒன்று தான், இங்கே எடுத்தாலும் ஒன்று தான். இன்னும் நிறைய டூல் இருக்குது, கஸ்டம் கோட் வச்சு கூட நீங்கள் எழுதுங்க, மெமரி டம்ப் எடுங்க, எப்படினாலும் எடுங்க. பட் மெமரி டம்ப்புன்றது கரண்ட்டாக நம்மளோட மெமரியில் என்ன இமேஜ் இருக்கோ அதை அப்படியே காப்பி எடுத்துரும். அதில் என்னென்ன வேரியபிள் இருக்குது, என்னென்ன த்ரெட் இருக்குது எல்லாமே எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், அந்த மெமரி டம்ப் தான் நமக்கு டேட்டா ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். டியில் மெமரி டம்ப்ஸில் இதை எடுத்துக்கிறேன். இது வந்து நான் டாஸ்க் மேனேஜர் எடுத்தது. இதை எடுத்தாலும் பண்ணலாம், இதை எடுத்தாலும் பண்ணலாம். நான் சும்மா டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா டாஸ்க் மேனேஜரில் எடுத்த டம்ப் ஃபைலை டீபக் டயக்ராமில் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். டீபக் டயக்ராமில் எடுத்த இந்த மெமரி டம்ப் ஃபைலை விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். சும்மா டெஸ்டிங்காக தான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டம்ப் ஃபைல் கிடச்சோடனே இந்த டம்ப் ஃபைலை வச்சு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெமரி ப்ரெஷர் அனலைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அனலைஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஓகே, டன். ஆல்வோ பிளாக்டு கண்டென்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ரன் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மிஷினில் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, மேபி நான் அடுத்த ரிப்போர்ட் டைப் இல்லாமல் மெமரி டம்ப் அனலைஸ் ஸ்டார்ட் அனலைஸ். ஸோ அனலைஸ் பண்ணிட்டோம். மீன்டே நம்ம இங்கே போவோம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் முடியும் போது வாட் இஸ் ஒர்க்கர் ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெமரி டம்ப்னா என்ன, ஒரு ஃபைலாக கிரியேட் ஆகுது மெமரி இமேஜ். ஹவு டு கிரியேட் மெமரி டம்ப், இதுக்கு நிறைய டூல் இருக்குது. கிரியேட் பண்ண மெமரி டம்ப் அனலைஸ் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ, டீபக் டயக் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த டூல் வச்சு என்னெல்லாம் பேசிக் அனலைஸ் பண்ணலாம்னா நிறைய அனலைஸ் பண்ணலாம். பட் பேசிக் என்னென்ன மாடல் லோட் ஆகிருக்கு, அந்த டிஎல்எலோட வெர்ஷனு, அது இல்லாமல் டீபக் டயக் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மெமரி டம்ப் எடுக்கலாம். நீங்கள் அதை வச்சும் ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு சேம் அங்கே நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ, என்னென்ன மாடல்லாம் லோட் ஆகிருக்கு, அந்த டிஎல்எல் நேமு, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி. ஓகே, பட் இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலான்ற லெவலில் பாருங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணலாம். எடுத்த டம்ப் ஃபைலுக்கான டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டை நாம் இங்கே ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவோ இதில் வந்து டீபக்னா இவ்வளோ தான் டெக்னிக்ஸ்னு சொல்ல, .NETல விஷுவல் ஸ்டுடியோவில் இன்னும் நிறைய மெனுவில் எங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டீபக் பண்ண ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ப்ரெசன்டேஷனில் கவர் பண்ண முடியாது. ஈவன் இந்த மெமரி டம்ப் அனலைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டீபக் டயக் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு நான் ஒரு 1 day ஃபுல்லாக எடுக்க முடியும். அகைன் மெமரி டம்ப் அனலைஸ் பண்ண அதை ஃபுல்லாக எடுக்க முடியும். இன்னும் மெமரி டம்ப்லேயே பார்த்தீங்கன்னா குறிலாம் வச்சு அனலைஸ் பண்ணலாம். எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து அதிகம் மெமரி பிடிச்சது, எந்த ஆப்ஜெக்ட் இந்த பைட் டு இந்த பைட் ஸ்பேஸ் பிடிச்சது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், குறியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சின்ஸ் அந்தளவு டைம் இல்லாததுனால இந்த பார்ட்டை நம்ம இந்த லெவலில் பேசிக் லெவலில் மட்டும்தான் இந்த ப்ரெசன்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.